காட்சிப்பிழை 11. அமிலமழை முற்றிலுமாக நின்றிருந்த நேரம். அத்தனை நேரம் பேசியபடி இருந்தவர்களுக்கு இரவு நேர இருட்டு பெரிதாக தெரியவில்லை போலும். நோலன் கூறியதற்கு பின்புதான் ஆளுக்கு ஒரு புறம் விளக்குக்கான சொடுக்கியை தேடினர். நந்துவும் நவியும் பணம் செலுத்தும் இடத்திற்கு கீழே தேடிக்கொண்டிருக்க அதற்குள் டோவினா சொடுக்கியை கண்டுபிடித்து அங்கிருக்கும் அனைத்து விளக்குகளையும் ஒளிர செய்தாள். டோவினா கூறியதை கேட்டு நந்து நிமிரவும் அவன் நின்றிருந்த இடத்தில் விளக்குகள் ஒளிரவும் சரியாக இருந்தது. அப்போது அவன் முகத்திற்கு வெகு அருகே தெரிந்த சற்று வயதான பெண்ணின் முகத்தை கண்டு பயத்தில் கத்தியபடி கீழே விழுந்தான். நந்துவின் சத்தத்தில் அனைவரின் கவனமும் வாசல் அருகே திரும்பியது. அங்கு இருந்த வயதானவரை கண்டு அனைவரும் குழம்பினர். ஏனெனில் அவர்கள் அனைவரின் சராசரி வயது 30ற்குள் அடங்கிவிட அதற்கு மேலிருப்பவர்கள் யாரையும் அவர்கள் இதுவரை சந்திக்கவில்லை. மேலும் அங்கு அவர்களை தவிர இன்னொருவரை அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அனைவரின் முகங்களையும் எதிரில் இருந்தவர் ஆராய்ச்சியாக பார்த்துவிட்டு, நீங்க அந்த ட்ரோன்ஸ் இருக்க பில்டிங்ல இருந்து வந்திருக்கீங்களா என்று வினவினார். இப்போது குழப்பத்துடன் அதிர்ச்சியும் சேர்ந்து கொண்டது. உங்களுக்கு அந்த இடம் பத்தி தெரியுமா என்று ரியோன் வினவ அவரோ பெருமூச்சுடன், நான் நேர்ல பார்த்ததில்ல, ஆனா அங்கிருந்து வந்தவங்க சொல்லியிருக்காங்க என்றார். இதுக்கு முன்னாடி அங்கிருந்து இங்க வந்திருக்காங்களா என்று ரிஷப் கேட்க, ஆமா 2 பேர் வந்தாங்க. அந்த டோன் கூட சண்டை போட்டதால உடம்பெல்லாம் காயத்தோட வந்தவங்களுக்கு நாங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சோம் என்றார். உங்க கூட இங்க நிறைய பேர் இருக்காங்களா இம்முறை கேள்வி கேட்டது நவி. ஆமா, நீங்க கவனிக்கலையா, இங்க ஏகப்பட்ட வீடுகள் இருக்கே. ஓ, நீங்க வந்தப்போ மழை பெஞ்சதுனால யாரோ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க என்று அவரே கேள்வி கேட்டு பதிலையும் சொல்ல அவர் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு புதிதாக பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அவர்கள் மேலும் தங்களின் சந்தேகங்களை கேள்விகளாக மாற்றுவதற்குள் அடிபட்டு படுக்க வைக்கப்பட்டிருந்த வாங்வெயின் முனகல் சத்தம் கேட்டது. ஷாங்மென் கணவரின் அருகே சென்று பார்க்க அந்த புதியவரும் அடிபட்டிருந்த வாங்வெய் கண்டார். அவருக்கு ரொம்ப அடிபட்டுக்கு போல, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, டாக்டரை நான் கூப்பிடுறேன் என்றவர் அவர்கள் யோசிக்க கூட அவகாசம் கொடுக்காமல் அவரை அருகில் இருக்கும் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டும் சென்றார். இரவானதால் ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியே இருக்கும் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க இப்போதும் மற்ற வீடுகளில் நடமாட்டம் இருப்பது போல் தோன்றவில்லை. மற்றவர்கள் வீட்டினுள் சென்றுவிட நவி மட்டும் அந்த இடத்தை ஒரு முறை சுற்றி பார்த்தாள். அப்போது எதிர் வீட்டு கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்க நவி திரும்பி பார்த்தாள். அங்கு முகத்தை சுற்றி துணி கொண்டு மூடியபடி இருட்டில் பளபளக்கும் கண்களுடன் நின்றிருந்த உருவத்தை கண்டு பயந்தாள் நவி. சற்றென்று அந்த கண்களை உச்சி நோக்கியவளுக்கு அவை தன் இரையை பார்க்கும் விலங்கின் கண்களாகத்தான் தெரிந்தன. முதல் முறை பயந்தாலும் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு எதிர் வீட்டை நோக்கி நடக்க முற்பட அவளின் கைகளை பற்றி தடுத்தார் அந்த வயதான பெண். மேலும் எதிர் வீட்டை நோக்கி, ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, சீக்கிரம் மெடிக்கல் கிட் எடுத்துட்டு வா என்றும் கூறினார். அவரின் குரலை கேட்டதும் பட்டென்று அந்த கதவு மூடிக்கொண்டது. அதையும் நவி கவனித்தாள். அவளின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப, உன் பேர் என்னம்மா என்று அவர் வினவ நவியும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். என் பேர் லிண்டா என்று அவரும் அவரை அறிமுகப்படுத்தியவாறே அவளை உள்ளே அழைத்து கொண்டு சென்றார். வெளியிலிருந்து பார்ப்பதற்கு சிறியதாக தெரிந்தாலும் உள்ளே வீடு பெரியதாகவே இருந்தது. ஆனால் அவ்வீட்டில் எங்கும் தொலைத்தொடர்பிற்கான வசதிகளை அவளால் காண முடியவில்லை. அது மட்டுமில்லை, வெகு சில மின்சாதன பொருட்கள் மட்டுமே அவ்வீட்டினை அலங்கரித்தன. இப்போதுள்ள உலகின் மிக அத்தியாவசிய தேவைகளாக கருதப்படும் பலவற்றை அந்த வீட்டில் காண முடியாததால் நவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் அதை பற்றி கேட்க வரும்போதே அவளை மற்றவர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து விட்டார் லிண்டா. நன்கு விசாலமான அந்த அறையின் ஒரு மூலையில் வாங்வை படுக்க வைக்கப்பட்டிருக்க ஷாங்மின் அவரின் அருகே கலக்கத்துடன் அமர்ந்திருந்தாள். நவி அந்த அறையையும் தன் விழிகளால் ஸ்கேன் செய்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த நந்து, நவி, இந்த வீடு டிஃப்ரெண்டா இருக்குல்ல என்றான். அவளோ தன் கண்களை இன்னும் கூர்மையாக்கி பார்த்தாலே தவிர எதுவும் பேசவில்லை. இவளை போலவே ரிஷபும் வீட்டினை ஆராய்ந்து கொண்டுதான் இருந்தான். இதற்கு முன்னர் வந்திருந்த போது இருந்த நிலைக்கும் இப்போதைய நிலைக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் சொல்லும் அளவிற்கு இருந்தது. அவனை குழப்பியது. இருவரின் குழப்பங்களையும் தற்காலிகமாக ஒத்திவைக்கவெனவே அங்கு வந்தார் அந்த புதியவன். நவி சற்று முன்னர் பார்த்த பளபளப்பான கண்களை உடைய எதிர் வீட்டுக்காரன். ஆசிய முகம்தான் என்றாலும் அவர்களிடம் இருக்கும் கருணையோ இரக்கமோ
சந்தேகமோ அவனின் முகத்தில் சிறிதும் இல்லை. சிறிது இயந்திர தன்மை அவனின் முகத்தில் வெளிப்படையாகவே காணப்பட்டது. அனைவரின் பார்வையும் புதியவனை எடை போட அவர்களின் வேலையை குறைக்கும் நோக்கில் லிண்டாவே அவனை அறிமுகப்படுத்தினார். இவன் பேரு கான், எதிர் வீட்டில் தான் இருக்கான். இவன் ஒரு டாக்டர். இங்கு ரொம்ப அவசர சிகிச்சைக்கு இவனை தான் கூப்பிடுவோம் என்று அறிமுகப்படுத்தினார். கான், இதோ இவருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மழையில நனைஞ்சிட்டாரு போல என்று கானிற்கு வேலையை கூற கான் எனப்பட்டவனோ எதுவும் பேசாமல் வேலையை ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் நோலன் கானிடம் தன்னையும் மருத்துவர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு பேச முயல. கான் அவரை மதிக்க கூட இல்லை. ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறான் என்று மற்றவர்களிடம் சலித்து கொள்ளத்தான் முடிந்தது நோலனால். கான், நீங்க நினைக்கிற மாதிரி யாரையும் மதிக்காதவன் இல்லை. அவனுக்கு மற்றவங்க கூட பேச பழக பிடிக்காது. ஆனா மருத்துவ ரீதியா என்ன உதவினாலும் செய்வான். அதுக்காகவே படைக்கப்பட்டதை போல என்றார் லிண்டா. அதன் பின்பு அவர்கள் அனைவரை பற்றியும் விசாரித்தார் லிண்டா. நீங்க எப்படி அந்த பில்டிங்குள்ள வந்தீங்கன்னு தெரியலையா? உண்மையிலேயே அந்த ட்ரோன்ஸ் இருக்கா? ரொம்ப பெரிய சைஸ் ட்ரோன்ஸா? 2 ட்ரோன்ஸ் இருந்ததா இதுக்கு முன்னாடி வந்தவங்க சொன்னாங்களே. அந்த டிராகன்ஸ் கிட்ட இருந்து பெரிய காயங்கள் இல்லாம எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. போன முறை வந்தவங்க உடம்புல அவ்வளோ காயம், உயிர் பொழைக்கவே முடியாதுன்னு இருந்தவங்கள கான் தான் காப்பாத்தினாரு. இவையெல்லாம் அவர்களின் கதையை கேட்கும்போது லிண்டா கொடுத்த ரன்னிங் கமெண்ட்ரிகள் ஆகும். இவர்களுக்கு கதை சொல்றதுக்குள்ள விடிஞ்சிடும் என்று ரியான் நந்துவிடம் முணுமுணுக்க அவனும் அதையே ஆமோதித்தான். அப்போது அவர்களை காக்கவே சிகிச்சையை முடித்து கொண்டு கான் லிண்டாவிடம் வந்தான். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா என்று லிண்டா வினவ அதற்கு தலையசைப்பையே பதிலாக கொடுத்தான். ஓகே, இனி எங்க வாக்கிங்கா என்று மேலும் அவர்களின் உரையாடலை தொடர அவனோ அதற்கும் வாய் திறந்து பதில் கூறாமல் கடிகாரத்தை பார்க்க அது இரவு 9 தொடுவதற்கு 1/4 மணி நேரம் இருப்பதாக காட்டியது. மற்றவர்களுக்கு அந்த எண் கடிகாரம் டிஜிட்டல் வாட்ச் அடுத்த ஆச்சரியமாக அமைந்தது. காலத்தை சம்பந்தப்படுத்தும் பொருளை அந்த இடத்தில் இப்போதுதான் காண்கின்றனர். இவர்களின் ஆச்சரியத்தை பொருட்படுத்ததான் அங்கு யாரும் இல்லை. இத்தனை நேரம் இருந்த இலகு பாவம் மாறி சற்று பரபரப்புடன், ஓ 9 போகுதா, சரி நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ என்று வழி அனுப்பி வைத்தார் லிண்டா. லிண்டாவின் பதட்டத்தை கண்ட ரிஷப், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க என்று விசாரித்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த இடமே பரபரப்பாக தான் இருக்கும், ஏன்னா இது ஜட்ஜ்மெண்ட் டைம் என்றார் லிண்டா. ஜட்ஜ்மெண்ட் டைமா, அப்படின்னா என்ன என்று டோவினா கேட்க, உங்களுக்கு இங்கே நடக்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் என்று கூற ஆரம்பித்தார் லிண்டா. நீங்கள் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே இருந்தீங்களே, அப்போது எப்போயாச்சும் அதை பார்த்துக்கிறதுக்கு ஏன் யாருமே இல்லை? ஏன் அந்த ஸ்டோர் பூட்டப்படலைன்னு யாராவது யோசிச்சிங்களா என்று லிண்டாவின் கேள்வியை கேட்டதும் தான் மற்றவர்களுக்கு அந்த சிந்தனை எழுந்தது. இவ்வளோ ஏன் அங்கே இருக்க கேஷ் கவுண்டரை கூட பூட்ட மாட்டாங்க, ஏன்னா இந்த இடத்த பொறுத்தவரை சின்னதாக தப்பு செஞ்சாலும் கூட அவங்களுக்கான தண்டனை பெருசாக இருக்கும் என்று அவர் கூற, அப்போ அந்த ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கா, எப்பவும் கண்காணிக்கப்பட்டுட்டே இருப்போமா என்று நந்து வினவினான். கேமரா வச்சு கண்காணிக்கிறதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னிக், இது லேட்டஸ்ட். ஒருத்தர் அந்த நாளை எப்படி செலவு பண்ணாருன்னு அவரோட மூளை செயல்பாடுகளை வச்சு கணிக்கலாம். இப்படி தான் இங்கே யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. இதுக்காக பல லேட்டஸ்ட் ரோபோக்கள் இந்த இடத்த சரியா நைட் 9 மணிக்கு வரும் என்று அந்த 9 மணி விஷயத்தை பற்றி கூறினார். ஓ, அப்போது இப்படி தான் இங்கே வாழ்கிறீங்களா? உங்களுக்கு இப்படி அடிமையாக வாழ பிடிச்சிருக்கா என்றாள் நவி. எங்களுக்கு மட்டும் இப்படி வாழ ஆசையா என்ன? ஆனால் இதுதான் வாழ்க்கைன்னு ஆன பின்னாடி குத்துது குடைதுன்னு சொன்னால் மட்டும் மாறிடவா போகுது? அதான் இதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகியாச்சு என்று சிறிது சோர்வுடனே கூறி முடித்தார். அப்போது திடீரென்று எங்கிருந்தோ தாரை சத்தம் கேட்க ரியான் லிண்டாவிடம் அதை குறித்து வினவினான். நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்களே, பெரிய லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம், அங்கிருந்து தான் சத்தம் வருது. எங்களை பொறுத்தவரை அதுதான் இந்த இடத்துக்கான எல்லை. அங்கே எல்லா நைட்டும் ஒரு ஆள் கண்காணிப்புக்காக இருப்போம். எப்போ தூரத்தில் அந்த ரோபோ வர்றது தெரியுதோ அப்போ அங்கிருந்து இந்த மாதிரி சத்தம் கேட்கும். நாங்களும் அதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருப்போம் என்று விளக்கினார் லிண்டா. மேலும் மற்றவர்களை பார்த்து, நீங்கள் எதுக்கும் பேஸ்மெண்ட்டில் ஒளிஞ்சுக்கோங்க, ஏன்னா நீங்களே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. இந்த ரோபோக்களுக்கும் அந்த ட்ரோன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா? இந்த ரோபோக்களும் அந்த இடத்துல இருந்து தான் வருதான்னு நமக்கு தெரியல. அதான் ஒரு சேஃபர் சைடுக்கு எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க என்றார். அவர் கூறியதும் சரியான காரணமாக இருந்ததால் அனைவரும் அந்த வீட்டின் அடித்தளத்திற்கு சென்றனர்.
கையில் சிறிய டார்ச்சை வைத்துக்கொண்டு அந்த அடித்தளத்திற்குள் சென்றனர். பல நாட்கள் மூடி வைக்கப்பட்டிருந்ததால் உண்டான நெடி குப்பென்று மூக்கிலேற உள்ளே சென்றதும் தும்மா ஆரம்பித்தனர் அனைவரும். ரிஷபும் ரியானும் வாங்குவையை கைத்தாங்களாக உள்ளே அழைத்து வந்து ஒரு மூலையில் படுக்க வைத்தனர். அனைவரும் உள்ளே சென்றதும் நான் கூப்பிட வரைக்கும் வெளியே வரவோ சத்தம் போடவோ முயற்சிக்காதீங்க என்று எச்சரிக்கை செய்துவிட்டே கதவை மூடினார் லிண்டா. கதவு மூடப்பட்டதும் அதன் வழியாக வந்த வெளிச்சமும் காற்றும் நின்று போக அவர்களுக்கு அச்சூழல் பழக சற்று நேரம் பிடித்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அமர்ந்து அவரவர்களின் எண்ணத்தில் மூழ்கி போகினர். சற்று நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாத டோவினா, உஃப், இந்த இடம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, எப்படி தான் இங்கே இருக்காங்களோ என்று புலம்பினாள். ஆமாம், இது ஸ்டார் ஹோட்டல், இவங்க செலிப்ரிட்டி, ஹோட்டல் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வெளியே விரட்டி விடாமல் இருக்க விட்டதே பெருசு, இதில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காம்ல என்றான் நந்து. உன்னை யாராவது கேட்டாங்களா என்றாள் டோவினா எரிச்சலுடன். சேச்சா, ஆனால் நீ யாருக்கு கேட்கணும்னு இப்படி பேசுறன்னு நல்லாவே தெரியுது என்று நந்துவும் பேச அங்கு சண்டை மூலம் சூழ்நிலை ஏற்பட்டதால் நவி தான் நந்துவை அடக்கினாள். இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வழி இல்லாமல் இருக்கும், இதில் நீங்கள் வேற ஏன் புதுசாக பிரச்சனையை உருவாக்குறீங்க என்று ரிஷபும் பேச இருவருமே அமைதியானார்கள். இந்த அமைதி மீண்டும் வாய்ப்போரை உருவாக்கும் என்ற எண்ணம் உருவானதாலோ நவி ரிஷபிடம், ரிஷப், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததில்லையா என்று வினவினாள். இல்லை, அந்த லைட் ஹவுஸ் இருந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு ரிசர்ச் சென்டரை பார்த்தோம். அந்த நாள் இரவு அங்கேயே கழிக்கலாம்னு உள்ளே போனோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல. முழிச்சு பார்க்கும்போது திரும்ப அந்த பில்டிங்குள்ளே இருந்தேன் என்றான் ரிஷப். ஓ, அப்போ இந்த இடம் திடீர்னு எப்படி வந்திருக்கும் என்று குழப்பத்துடன் வினவினாள் நவி. ரிஷபும் அதே குழப்பத்தில் தான் இருந்தான். அப்போது ரியான், லிண்டா சொன்னதை கேட்டிங்களா? கிட்டத்தட்ட அடிமை வாழ்வு, பாவம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்றான். மனுஷன் தன்னை அறிவில் சிறந்தவனா காட்ட ரோபோக்களை உருவாக்கினா இப்போ அதே ரோபோ அவனை அடிமைப்படுத்த முயற்சிக்குது என்று விரக்தியாக கூறினான் ரிஷப். அவன் குரலில் தெரிந்த விரக்தி இங்கு மாட்டிக்கொண்டதால் மட்டுமா என்ற கேள்வி நவிக்கு தோன்றியது. அதே சமயம் அவன் கூறியவை வெளி உலகில் நடந்தால் அதற்கு மேல் அவளால் யோசிக்க கூட முடியவில்லை. இங்கு நடந்த நிகழ்வுகள் வெளியுலகில் நடக்க வெகு காலம் இல்லை என்றும் அவளின் மனம் எச்சரித்தது. ஆமா, ரிஷப் சொன்ன மாதிரி அவங்க இங்க வந்தப்போ இந்த இடம் இல்லைனா இந்த இடம் மட்டுமில்ல, இங்க இருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் தான் இங்க கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. அப்போ இவங்க ஏன் நம்மள மாதிரி தப்பிக்க முயற்சி பண்ணல, ஏன் இந்த வாழ்க்கையை வாழ ஒத்துக்கிட்டாங்க என்று நோலன் கேள்வி எழுப்ப அதற்கான பதில் தான் யாரிடமும் இல்லை. லிண்டா சொன்னதை கவனிக்கலையா? மேபி இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி செய்தவங்களை அந்த ரோபோக்கள் கொன்றிக்கலாம். அவங்களும் இந்த வாழ்க்கையை அடாப்ட் பண்ணிக்கிட்டதா சொன்னாங்களே. எனக்கு என்னவோ வெளியே இருக்க வாழ்க்கையை விட இதுவே பரவாயில்லன்னு தோணுது. ஜஸ்ட் இமேஜின், கொலை கொள்ளன்னு எதுவும் இல்லாத ஒரு இடம், கேட்கவே நல்லா தானே இருக்கு என்றாள் டோவினா. அப்படி இல்லை டோவினா, பலத்தை உபயோகித்து மற்றவங்களை கட்டுப்படுத்துறது யாருக்கும் சந்தோஷத்தையோ நிம்மதியையோ தராது. இங்கே இருக்கிறவங்க எப்போ எது நடக்கும்னு பதட்டத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் என்று நவி வினவினாள். மற்றவர்கள் யாரும் பேசவில்லை என்றுதான் டோவினா தன் கருத்தை வெளிப்படுத்தி கவனத்தை ஈர்க்க முயன்றாள். அது தெரிந்தோ தெரியாமலோ நவி இப்படி கூற கடுப்பானது என்னவோ டோவினா தான். நீங்கள் சொல்றது மட்டும்தான் சரின்னு நினச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல மற்றவங்க கருத்துக்களை கேட்டு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க என்று கத்த ஆரம்பிக்க நவியோ தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ என்று நினைத்தாள். உஃப், போதும் நிறுத்துங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸில் ஈடுபட்டு இருக்கீங்க? இவங்களை நம்மளால் காப்பாற்றவும் முடியாது, இவங்களுக்காக இங்கேருந்து போராடவும் முடியாது. நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்து இப்படி எங்கேயாவது ஸ்டே பண்ண இடம் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று அந்த உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் ரிஷப். அப்போது அவர்கள் இருந்த அடித்தளத்திற்கு மேலே ஏதோ சத்தம் கேட்டது. அத்தனை நேரம் இலகுவாக இருந்தவர்கள் தங்களின் புலன்களை கூர்மையாக்கி நடப்பதை கிரகிக்க முயன்றனர். அவர்களின் அனுபவம் கற்றுத்தந்த பாடம். யாரோ அடித்தளத்திற்குள் நுழைய முயற்சியில் தரையை உடைப்பது போன்ற சத்தம் கேட்க, கதவு இந்த பக்கம் இருக்கிறப்போ அதுக்கு எதிர்முனையிலிருந்து சத்தம் வருது என்று ரியான் கூற மற்றவர்களும் அதையே தான் நினைத்தனர். வருவது லிண்டாவாக இருக்காது என்று எண்ணியவர்கள் தங்களிடம் இருந்த ஆயுதத்தை தயாராக வைக்க அதற்கு வேலை இல்லாமல் போனது. தரையில் இருவர் வெளிவருவதற்கான அளவில் துளை அமைத்து அதிலிருந்து கீழே பார்த்தது லிண்டா தான். அவர்கள் நின்றிருந்த விதத்தை கண்டவர், வேறு யாரையோ எதிர்பார்த்திருப்பீங்க போலையே என்று கேள்வியாக வினவினார். இந்த பக்கம் கதவு இருக்கிறப்போ வேற பக்கம் வந்தா
என்ன நினைக்கிறது என்று நந்துவும் அவருக்கு ஏதுவாக பதிலளித்தான். அதெல்லாம் இன்னுமா திறந்து வச்சிருப்பாங்க? ஒருவேளை சந்தேகத்துல ரோபோ அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துச்சுன்னா என்று நிறுத்தினார். அப்போ எங்களை உள்ள விட்டுட்டு முழுசா அடைச்சிட்டீங்களா என்று அதிர்ந்தாள் டோவினா. மற்றவர்களுக்கு அது பெரிய விஷயமாக தெரியவில்லை போலும். இதுவும் அனுபவம் கற்றுத்தந்த பாடம்தான். லிண்டா அமைத்த துளையின் வழியாக ஒவ்வொருத்தராக வெளியே வந்தனர். அடிபட்டிருந்த வாங்வையை வெளியே அழைத்து வருவதுதான் சற்று சிரமமாக இருந்தது. அந்த ரோபோவை நீங்க பார்க்க போவீங்களா, இல்ல அது உங்களை பார்க்க வருமா என்றுதான் விசாரணையை ஆரம்பித்தான் நந்து. அதுங்க வந்து பார்க்க நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நாங்கள் தான் அதுங்களை போய் பார்க்கணும். எங்கள் பிரெயின் ரீட் பண்ணி ஏதாவது அப்நார்மலாக தெரிஞ்சாதான் எங்களோட இருப்பிடத்துக்கு வந்து செக் பண்ணும் என்றார் லிண்டா. உங்கள் மூளையை ரீட் பண்ணுறப்போ எங்களை பற்றின விஷயங்களும் உங்கள் மூளையில் இருந்திருக்குமே, அப்போது எப்படி அந்த ரோபோக்களுக்கு தெரியாமல் போச்சு என்றான் ரியான். ஒரு சட்டம் இயற்றப்போ அதிலிருந்து எப்படி தப்பிக்கணுன்ற வழியும் கொஞ்ச நாள்லேயே வெளியே வந்துடும். இதுக்கும் அது பொருந்தும். நடந்த சில சம்பவங்களை நம்ம மூளையிலிருந்து தற்காலிகமாக நீக்கிறதுக்கு சில ட்ரக்ஸ் இருக்கு, தற்காலிக மறதிக்கான ட்ரக்ஸ் என்றார். அவர் கூறியதை கேட்டதும் இதுக்கெல்லாம் ட்ரக்ஸா என்றுதான் நினைத்தனர். தற்காலிகமா நீக்கிறதா, அது எப்படி என்று நோலன் வினவ. டாக்டர் சார், சாதாரண கஸ்டமரான எனக்கு உங்களுக்கு எப்படி விலைக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே, நீங்க ஏன் கான் கிட்ட கேட்க கூடாது என்றார் லிண்டா இப்போதும் கிண்டலாகவே. அவங்கிட்ட கேட்டா மட்டும் பதில் வந்துட போகுதா என்று நோலன் முணுமுணுத்தது அங்கிருந்த அனைவருக்கும் கேட்டது. சரி, நீங்க இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில பார்க்கலாம் என்று லிண்டா அந்த அறையை விட்டு வெளியேற அனைவரும் அங்கேயே படுக்க ஆயத்தமாகினர். நவி படுக்கும் முன் அனைவரையும் ஒரு முறை பார்த்தால் பல நாட்கள் ஓய்வில்லாததை போன்றிருந்த அவர்களின் முகம் கண்டு எப்போது இங்கிருந்து வெளியே செல்வோம் என்று எண்ணி பெருமூச்சு விட்டாள். அப்போதுதான் ரிஷப் அங்கில்லாதது தெரிந்தது. தன் கண்களை சுழற்றும் போது அந்த அறையின் மூலையில் உள்ள ஜன்னலின் அருகே வெளியே வெறித்திருந்தான் ரிஷப். முதல் நாள் கண்ட காட்சிதான். ஆனால் நெஞ்சிருந்தவனின் தான் ஏதோ மாற்றம் தென்பட்டது. நவி மெல்ல அவன் அருகே செல்ல இம்முறை அவளின் வரவை அவன் கண்டு கொள்ளவில்லை. அதற்கு காரணம் அவன் தீவிர சிந்தனையில் இருந்ததாலோ இல்லை, அவளின் வாசனை திரவியத்தின் வாசனை இல்லாததாலோ என்று தெரியவில்லை. தான் வந்து சில நொடிகளாயினும் தன்னை கண்டு கொள்ளாததால் நவியே அவனை அழைத்தாள். அப்போதும் அவனின் சிந்தனையிலிருந்து வெளிவர விரும்பாதவனாக, என்ன நவி, இன்னும் தூங்கலையா என்று அவளை பார்க்காமலே வினவினான். நவியோ அவனின் கேள்விக்கு பதிலளிக்காமல், ரிஷப் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று வினவினாள். ஒன்றுமில்லை நவி, ஐம் என்று அவன் சொல்வதற்குள் ஆல்ரைட்னு மட்டும் சொல்லிடாதீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் சரியில்லைன்னு. அதுவும் ஜாஷா இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்பவே டவுனாக தான் இருக்கீங்க, என்கிட்ட ஷேர் பண்ண முடியும்னா சொல்லுங்க என்றாள். எஸ் நவி, நான் ரொம்ப டவுனாக தான் இருக்கேன். என் கண்ணு முன்னாடியே 2 பேர் இறந்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிருந்தா ஜாஷாவை காப்பாற்றிருக்கலாம்ன்ற எண்ணம் இப்போவும் மனசில் தோணிக்கிட்டே தான் இருக்கு. இது குற்ற உணர்ச்சியான்னு சொல்ல தெரியல, ஆனாலும் அந்த எண்ணம் தோணும் போதெல்லாம் ஐ ஃபீல் டவுன். இது வரைக்குமான பாதையும் அங்கே இருக்க ஆபத்துகளும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனால் இனிமேல் நடக்க போகிற பாதை எனக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்றான் ரிஷப். ரிஷப், இங்கே யாரும் பொறுப்பில்லை, எல்லாரும் தனிதான். ஸோ அவங்க இறக்குறதுக்கு நீங்கள் காரணம் இல்லை, உங்களை யாரும் ப்ளேம் பண்ணவும் முடியாது. நீங்கள் ஜாஷாவை காப்பாற்ற உங்களால் ஆன முயற்சிகள் செஞ்சீங்க, ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியலை. இதுக்காக நீங்கள் குற்ற உணர்வோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அண்ட் எஸ், நாளைக்கு நாம் போக போகிற பாதை புதுசு தான், எல்லாருக்குமே புதுசு. ஸோ எல்லாருமே கவனமாக இருப்போம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். மீதி நம்மளை படைச்சவன் கையில். நான் முதல்ல பார்த்த ரிஷப் எங்க, என்ன வந்தாலும் எதிர்த்து நிற்கலான்ற ரிஷப் எங்க என்று வினவினாள். அவள் பேசியதை கேட்டவன் ஒரு பெருமூச்சுடன், நீ சொல்கிறது தான் சரி, நடந்து முடிஞ்சதை நினச்சி எந்த யூஸும் இல்லை. ஸோ இனிமே நடக்க போகிறதை யோசிக்கணும் என்றான். இந்த அர்த்த ராத்திரியில் நீங்கள் யோசிச்சது போதும், போய் தூங்குங்க ரிஷப் என்று நவி சலித்து கொண்டே கூற அவனும் ஒரு சிரிப்புடன் அவளை கடந்து சென்றான். என தான் மனதை கட்டுக்குள் வைத்திருப்பதாக எண்ணினாலும் அவன் உதிர்த்து சென்ற சிரிப்பு அவளின் மனக்கதவை பலமாக தட்டியது என்னவோ உண்மைதான். நன்கு உறங்கி கொண்டிருந்த நவிக்கு ஏதோ சத்தம் கேட்பது போன்று தோன்ற லேசாக இமைகளை விரித்து கண்களை சுருக்கி சத்தம் வந்த திசை நோக்கி தன் பார்வையை திறப்ப அங்கு ஒரு உருவம் வாங்குவையின் வாயை ஒரு கையால் மூடியபடி மறு கையில் இருந்த கத்தியை கொண்டு வயிற்றில் குத்தி கொண்டிருந்தது.
அதை கண்டவளின் கண்கள் பெரிதாக விரிந்து கொள்ள கண்களைப் போலவே விரிய முயன்ற வாயை கைகொண்டு மூடியபடி அருகில் ஏதேனும் ஆயுதம் இருக்கிறதா என்று தேடினாள். சிறிதும் சத்தம் வராமல் தேடியவளின் கையில் சிக்கியது அந்த துப்பாக்கி. அது கைக்கு அகப்பட்டதும் சிறிதும் தாமதிக்காமல் அந்த உருவத்தின் தலையை நோக்கி சுட்டாள். அதற்கு அவ்வுருவத்தின் எதிர்வினை கண்டு அதிர்ந்தது நவிதான். காட்சி பிழை 12. இரவின் அமைதியை கெடுக்கும் விதமாக கேட்ட லேசான சத்தத்தில் உறக்கம் கலைந்து எழுந்த நவி அவள் பார்த்த காட்சியில் பதறியவளாக கை காக்கப்பட்ட துப்பாக்கியை கொண்டு அந்த உருவத்தை நோக்கி சுட்டாள். அவளின் அந்த பதட்டத்திலும் அவளின் துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய தோட்டா அதன் இலக்கை சரியாகவே தாக்கியிருந்தது. ஆனால் நவி எதிர்பார்த்ததைப் போல தோட்டா அந்த உருவத்தின் தலையை துளைத்த போது அதிலிருந்து இரத்தம் வரவில்லை. மாறாக அந்த உருவத்தின் தலை மட்டும் திரும்பி நவியை நோக்கி. அப்போதுதான் நவிக்கு புரிந்தது அந்த உருவம் மனிதன் அல்ல, இயந்திரம் என்பது. அதுவும் அந்த இயந்திர மனிதன் வேறு யாருமல்ல, லிண்டா என்பது. நவி திகைப்பில் உறைந்திருக்க லிண்டாவோ தன் அடுத்த இலக்காக நவியை தேர்ந்தெடுத்து அவளை நோக்கி ஓடி வந்தது. நவிக்கு அந்த சூழலை எப்படி கையாள்வது என்றே தெரியவில்லை. அவளின் உடல் மூளையிலிருந்து வரும் சமிஞ்சைக்காக காத்திருக்க அவளின் மூளை தான் தற்காலிகமாக வேலை நிறுத்தத்திற்கு சென்றுவிட்டது. இதோ இன்னும் 2 அடியில் லிண்டா நவியை நெருங்கி அவளை கொன்றுவிடும் என்றிருக்கையில் பக்கவாட்டில் இருந்த கடினமான இரும்பு கம்பி லிண்டாவின் தலையை பதம் பார்க்க அடித்த அடியின் வீரியம் தாங்காமல் அந்த இயந்திரத்தின் தலை மெல்லிய கம்பியின் உதவியுடன் உடம்பிலிருந்து வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. நவி அதிர்ச்சியுடனே அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகே வந்த ரிஷப் ஆர் யூ ஓகே என்று வினவினான். அவள் பதில் சொல்ல தெரியாமல் அந்த லிண்டாவையே கண் விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இன்னமும் அதிர்ச்சியின் பிடியில் இருப்பதை உணர்ந்தவன் அவளின் முதுகை ஆறுதலாக வருடினான் ரிஷப். அதற்குள் அந்த சத்தத்தில் மற்றவர்கள் விழித்திருக்க அவர்களின் பார்வையில் முதலில் விழுந்தது லிண்டா என்னும் இயந்திரம்தான். அதையே திகைப்புடன் பார்த்திருந்தவர்களின் கவனத்தை தன்புறம் ஈர்த்தாள் ஷாங்மின். அவளின் கதறலின் துணை கொண்டு அதில் மற்றவர்கள் பார்வையை அவள் புறம் திருப்ப அங்கு அவர்கள் கண்டது உடலில் சரமாரியாக வெட்டப்பட்டு இறந்திருந்த வாங்வொயை தான். நடந்த நிகழ்வுகளின் விளைவுகளை கண்ணால் பார்த்த பின்பும் அங்கிருந்தவர்களால் அதை நம்ப முடியவில்லை. தங்களுடன் ஒரே அறையில் இருந்தவர் இப்படி கோரமாக இறந்து கிடப்பதை கண்டு அனைவரும் கவலை கொண்டனர். ஷாங்மிங்கின் கதறலை கேட்டு அவளிற்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருக்கும் துணிவில்லை. அந்த சூழலை அனைவரின் மனதிலும் பயத்தை விளைவித்தது எனவோ உண்மைதான். அவர்களே அவர்களின் திகைப்பிலிருந்து மீள்வதற்கான நேரத்தை வழங்கிய ரிஷப் அந்நேரம் முடிவடைந்ததும் ஒரு பெருமூச்சுடன் மற்றவர்களை பார்த்து, இங்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் இப்போ இந்த நிமிஷமே இங்கிருந்து நாம கிளம்பி ஆகணும். ஸோ சீக்கிரமா எல்லாரும் அவங்கவுங்க பொருட்கள் எடுத்துட்டு தயாராகுங்க என்றான். ரிஷப் கூறியதிலிருந்து கிளம்ப வேண்டியதற்கான அவசியத்தை புரிந்து கொண்டு அனைவரும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்க நவியின் கண்கள் இன்னமும் தன் கணவனின் உடலின் அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்த ஷாங்மின்னை கண்டன. அவளையும் கிளப்ப வேண்டிய கட்டாயம் இருந்ததால் மெல்ல அவள் அருகே சென்ற நவி, நேரமாச்சு, நம்ம கிளம்பணும் என்று தயக்கத்துடன் கூறினாள். நவியின் குரல் காதில் விழுந்ததும் அவளை நோக்கி முறைத்துவிட்டு மீண்டும் தன் கணவனிடம் பார்வையை திருப்பிக் கொண்டாள் ஷாங்மின். அவளின் பார்வைக்கான அர்த்தம் புரிந்திருந்தும் அவளை மட்டும் எப்படி விட்டு செல்வது என்ற தயக்கத்துடன் அங்கேயே நின்றிருந்தாள் நவி. அவளின் தயக்கத்தை உணர்ந்ததாலோ என்னவோ, தன் கணவனை என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்போ உங்க கூட வந்தா மட்டும் நான் உயிரோடு தப்பிச்சிடுவேன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? நீங்க கிளம்புங்க, நான் எங்கேயும் வர மாதிரி இல்லை என்று தெளிவாக உரைத்தாள். நவி அவளை சமாதானப்படுத்தும் விதமாக ஏதோ கூற வரும்போது அவர்கள் இருந்த அறையை யாரோ பலமாக தட்டுவது கேட்டது. அந்த நொடி அனைவரும் அவர்களின் வேலையை விட்டுவிட்டு தட்டப்படும் கதவையே பார்த்து கொண்டிருந்தனர். இவர்கள் திறக்காத வரையிலும் தட்டப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை போல நேரம் செல்ல செல்ல சத்தமும் அதிகரிக்க எல்லோரும் வருவதை எதிர்கொள்ள தயாராகினர். அனைவரையும் எச்சரிக்கை பார்வை பார்த்தபடி ரிஷப் கதவை திறக்க அந்த புறம் இருந்ததோ கான். சென்ற முறை இருந்த இயந்திர முகபாவம் மாறி சற்று பதட்டத்துடன் இருந்தது அவனின் முகம். கிட்டத்தட்ட ரிஷப்பை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தவனின் கண்கள் லிண்டாவையும் வாங்வொயையும் பார்த்தன. ஒரு நொடி அதிர்ச்சியில் விரிந்த அவனின் கண்கள் மறுநொடியே இயல்பாக மாறின. கான் மற்றவர்களை பார்த்து, நீங்க எவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து தப்பிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது என்றான். கானின் பதட்டம், அதிர்ச்சி, பேச்சு என்று அனைத்துமே அங்கிருந்தவர்கள்
அவர்களுக்கு அடுத்த திகைப்பை கொடுக்க அவர்கள் எவ்வித எதிர்வினையும் மாற்றாமல் இருந்தனர். அதை கண்டு கடுப்பான கான், ஸோ எல்லாரும் அந்த ரோபோட்ஸ் கிட்ட மாட்ட முடிவெடுத்துட்டீங்க போல, ஓகே ஆஸ் யூ விஷ் என்றபடி அங்கிருந்து வெளியே செல்ல முயன்றான். அவனை தடுத்த ரிஷப், உங்களுக்கே எங்க மேலே திடீர்னு இந்த அக்கறை என்று சந்தேகத்துடன் வினவினான். லிண்டாவை நம்பி ஏமாந்ததால் உண்டான எச்சரிக்கை உணர்வு ரிஷப்பை அப்படி கேட்க வைத்தது. என்னால் இங்கிருந்து தப்பிக்க முடியாது, ஆனால் உங்களை தப்பிக்க வைக்க முடியும். அந்த காரணத்துக்காக தான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும் என்றான் கான். யார்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறீங்க என்று கானிடம் வினவிய ரிஷப் லிண்டாவை ஒரு முறை பார்த்துவிட்டு, இங்கே இருக்கிறவங்க யாரு, இவங்க யாரை பார்த்து பயப்படுறாங்க, ஓ சாரி உண்மையிலேயே பயப்படுறாங்களா இல்லை அப்படி கதை சொன்னாங்களா என்று மேலும் கேள்விகளை கேட்டான். கானோ முகத்தில் வெளிப்படையாகவே பிடித்த மின்மையை காட்டியவன், ஓஃப் இங்க இப்போதைக்கு என்னையோ அந்த லிண்டாவையும் தவிர யாரும் இல்லை. ஆனா நீங்க லிண்டாவை தாக்குனது அந்த ரோபோக்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். அதுங்க கிட்ட இருந்து தான் உங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறேன் என்றான் சலிப்புடன். மீண்டும் ரிஷப் என்ன கேள்வி கேட்பான் என்று எதிர்பார்த்தவனாக, நாம் மனுஷன்தான், இதுக்கு மேல வேறு எந்த கேள்வியும் கேட்காதீங்க என்று அவன் கூறும்போதே ஏதோ சத்தம் கேட்க ரிஷப் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தான். அங்கு ரோபோக்களின் படையே இந்த வீட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்து, ஷிட் எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க என்றான் ரிஷப். அதற்காகவே காத்திருந்ததை போல அனைவரும் அந்த அறையின் கதவை நோக்கி செல்ல அவர்களை தடுத்த கான், அந்த பக்கம் இல்லை, இன்னொரு ரோபோட்ஸ் முன்பக்க கதவை நெருங்கி இருக்கும், இந்த பக்கம் வாங்க என்று அழைக்க நொடியும் தாமதிக்காமல் அவன் பின்னே சென்றனர். அந்த அறையின் மற்றொரு கதவை திறந்தவன் அங்கிருந்த படிகளின் மூலம் கீழே இறங்கி செல்ல மற்றவர்களும் அவனை பின்தொடர்ந்தனர். கான் அவர்களை மகிழுந்தை நிறுத்தும் இடத்திற்கு அழைத்து சென்றான். ரிஷபிடம் அங்கிருக்கும் குண்டு துளைக்காத எஸ்யூவி வகை வாகனத்தின் சாவியை கொடுத்து, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புங்க, நீங்க போறதுக்கான ரூட்டை ஏற்கனவே அந்த கார்ல செட் பண்ணிட்டேன் என்றான் கான். அவனை ஒரு முறை பார்த்துவிட்டு, நீங்களே எங்க கூட வரலாமே என்று வினவினான் ரிஷப். நோ, நான் இங்கிருந்து அதுங்களை திசை திருப்ப முயற்சிக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்று கான் மறுத்துவிட ஒரு பெருமூச்சுடன் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் இருக்கையில் அமர சென்றான். அப்போது நவி, அச்சோ ஷாங் மின்ன கூட்டிட்டு வரல என்று பதட்டத்துடன் கூறினாள். அவளின் பதட்டம் அங்கிருப்பவர்களுக்கும் தொற்றிக்கொள்ள அனைவரும் அடுத்து என்ன என்பதை போல ரிஷபையை பார்த்திருக்க அவனின் பார்வையோ நவியை நோக்கி திரும்பியது. நவி சாரி என்று முணுமுணுக்க ரிஷபோ ரியானிடம், காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருங்க, அந்த கவுண்ட் ஆஃப் 100 நாங்கள் வரலன்னா எதை பற்றியும் கவலைப்படாம நீங்க கிளம்பிடுங்க என்று கூறிக்கொண்டே மீண்டும் அந்த வீட்டுக்குள் சென்றான். இம்முறை கான் அவனை பின்தொடர்ந்தான். நவிக்கோ தன்னால் தான் இந்த சூழ்நிலை உருவாகியுள்ளது என்று குற்ற உணர்வாகி போனது. ரியானும் நந்துவும் தான் அவளை சமாதானப்படுத்தி ரிஷப் ஷாங் மின்னுடன் வந்துவிடுவான் என்று நம்பிக்கை அளித்து அவளை வாகனத்திற்குள் அமருமாறு கூறினர். ஆனால் நொடிகள் தான் வேகமாக கழிந்தனை தவிர ஒருவரையும் காணவில்லை. 90வது நொடியில் அனைவருக்குமே பயம் பிடித்து கொள்ள ஒருவித பதட்டத்துடனே இருந்தனர். ரியான் ரிஷப் கூறியதை போல வாகனத்தை தயாராக வைத்திருந்தான். 1 2 என்ற நொடிகள் கழிய கழிய அங்கிருப்பவர்களின் இதய துடிப்பும் அதற்கேற்றவாறு உயர ஆரம்பித்தது. ரிஷப் கூறிய 100வது நொடி கடந்தும் ரிஷப் வராமல் இருக்க ரியான் பின்னால் இருந்து மற்றவர்களை பார்த்து, இன்னும் வெயிட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், ரிஷப் சொன்ன மாதிரி நாம் இங்கிருந்து கிளம்பலாம் என்று சொல்ல அனைவரும் மௌனத்தையே பதிலாக அளித்தனர். இவர்களுள் மிகுந்த வருத்தம் கொண்டது நவிதான். தன்னால் தானோ என்ற உணர்வு நொடிக்கு நொடி அதிகரித்து கொண்டிருந்ததை அவளால் தடுக்க முடியவில்லை. சில மணி நேரங்களுக்கு முன்னர் ரிஷபிற்கு அறிவுரை வழங்கியதெல்லாம் அவளின் மனதில் ஒரு மூலையில் சென்று மறைந்து கொண்டது போலும். மேலும் மற்றவர்களின் பாதுகாப்பும் இப்போது அவசியமாக இருக்க, கிளம்பலாம் ரியான் என்றான். அவளிடமிருந்து இத்தகைய பதிலை ரியானை எதிர்பார்த்திருக்காததால் முதலில் அதிர்ந்தவன் பின்னர் சூழ்நிலை கருதி மௌனமாக தலையசைத்து வாகனத்தை கிளப்ப முயற்சிக்க அந்த இடத்தின் கதவுகள் தட்டப்படும் சத்தம் கேட்டது. இப்போது அனைவரின் புலன்களும் ஆபத்தை எதிர்நோக்கி தயாராக இருக்க ரியானும் வாகனத்தை முழு வேகத்தில் கிளப்பினான். அவன் கதவை நெருங்கும் நேரம் அந்த கதவு வெளியிலிருந்து திறக்கப்பட எதிர்பக்கத்தில் திரண்டிருந்த ரோபோக்களின் மீதே அந்த வாகனத்தை ஏற்றினான் ரியான். அந்த ரோபோக்கள் சுதாகரிக்க நேரம் கொடுக்காததால் அனைத்தும் வாகனத்தில் மோதி சிதறின. எதற்கும் நிறுத்தாமல் வண்டியை ஓட்டி கொண்டிருக்க இப்போது சுதாரித்து கொண்ட மற்ற ரோபோக்களும் இவர்களின் வாகனத்தை பின்தொடர ஆரம்பித்தன. குண்டுகள் துளைக்காத வாகனம் என்பதால் அந்த ரோபோக்கள் சுட்டாலும் பெரிதான சேதாரமில்லை. அந்த வாகனத்தில் இருந்த தொலைநோக்கியை கண்டு நோலன் பின்புறம் பார்த்து கொண்டிருக்க அவனின் பார்வைக்கு அந்த ரோபோக்களின் பின்னே சற்று தொலைவில் இவர்களை பார்த்து கொண்டிருந்த ரிஷப் தெரிந்தான். காய்ஸ், ரிஷப் அந்த ரோபோ
ரோபோக்களுக்கு பின்னாடி இருக்காரு என்று நோலன் கூற, நவியும் அவனிடமிருந்த தொலைநோக்கின் வழியே ரிஷப்பை கண்டாள். ஆயினும் இந்த ரோபோக்களை தாண்டி அவன் வாகனத்தை அடைவது கடினம். மேலும் இவர்களுள் அவனிற்கான வாகனத்தை நிறுத்தி வைக்க முடியாது. இவற்றையெல்லாம் யோசித்து நவி குழம்ப, இப்போது நந்து, ரிஷப் ஏன் ஆப்போசிட் சைட்ல ஓடுறாரு என்றான். நவியும் ஒரு முறை தொலைநோக்கி வழியாக அதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் சிறிது யோசித்தவள் ரிஷப் அவளிடம் கொடுத்து சென்ற டேபிள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தாள். முந்தைய அனுபவம் அவளை பார்க்க தோன்றியது. அதில் அந்த இடத்திற்கான வரைபடத்தை பெரிதாக்கி பார்த்தவளிற்கு ரிஷப்பின் திட்டம் புலப்பட்டது. இந்த இடத்திலுள்ள அனைத்து தெருக்களும் ஒன்றோடொன்று இணைந்திருந்தன. ரிஷப்பினால் நிச்சயமாக அந்த ரோபோக்களை தாண்டி வர முடியாது. அதனால் வேறு வழியில் இவர்களின் வாகனத்தை அடைய முயற்சிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். அவனின் திட்டத்திற்கு தாங்களும் உதவ வேண்டும் என்பதால் ரியானிடம், அடுத்து வர ரைட் கட்டிங்ல திரும்ப ரியான் என்றாள். அவளின் திட்டம் புரியவில்லை என்றாலும் அவள் முகத்தில் தெரிந்த உறுதியில் வேறு எதுவும் கேட்காமல் வலதுபுற சந்தில் வாகனத்தை திருப்பினான். இவர்கள் செல்லும் வழியில் அந்த ரோபோக்களும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. இப்போ எதுக்கு நாம இதே இடத்துல சுத்திட்டு இருக்கோம் என்று நந்து கேள்வி எழுப்ப, அவனின் கேள்விக்கான விடையாக தூரத்தில் ரிஷப் ஓடி வருவது தெரிந்தது. அவனை கண்டதும் அங்கிருந்தவர்களுக்கு மீண்டும் உற்சாகம் பிறக்க ரியானும் வாகனத்தின் வேகத்தை கூட்டினான். ரிஷப்பை நெருங்கும் சமயம் ரியான் வாகனத்தின் வேகத்தை குறைக்க முன்பக்கம் இருந்த கதவை நவி திறந்துவிட ரிஷப்பும் தாமதிக்காமல் அதில் ஏறிக்கொண்டான். வாகனத்தின் வேகம் குறைந்ததும் அந்த ரோபோக்கள் வாகனத்தை நெருங்க 2 அடி தொலைவு மட்டுமே இருக்கும் சமயத்தில் இதுவரை இல்லாத அளவில் வாகனம் மீண்டும் வேகம் எடுத்தது. அதை எதிர்பார்க்காத ரோபோக்கள் மீண்டும் ஏமாற அதற்குள் அந்த வாகனம் மீண்டும் தாங்கள் இருந்த வீட்டின் தெருவை கடந்து சென்றது. ஆயினும் அவர்களை பின்தொடர்வதை அந்த ரோபோக்கள் கைவிடவில்லை. இந்த ரோபோவெல்லாம் டயர்டே ஆகாதா? இப்பவும் இப்படி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கே என்று நந்து புலம்பினான். அதையே நோலன் வேறு மாதிரி கூறினான். இப்படி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா நம்மளால தப்பிக்க முடியாதே என்றான் நோலன். அத்தனை நேரம் ஓடி வந்ததில் மூச்சு வாங்கி கொண்டிருந்த ரிஷப் மெதுவாக பேச ஆரம்பித்தான். இங்க அந்த லிண்டாவை தவிர சுயமா யோசிக்கிற ரோபோக்கள் இல்லைன்னு கான் சொன்னாரு. ஸோ இதெல்லாம் பழைய மாடல் ரோபோக்களா இருக்கும். அதாவது ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல இயங்குற ரோபோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரோபோக்களை கட்டுப்படுத்துறதா கான் சொல்லியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் நம்மளை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் என்று கூறி முடித்தான். அத்தனை நேரம் அவன் வந்து சேர்ந்து விட்டதை எண்ணி மகிழ்ந்தவர்களுக்கு அப்போதுதான் அவன் சென்ற வேலை நினைவுக்கு வந்தது. அவனுடன் வராததிலேயே ஷாங்மினின் முடிவு தெரிந்திருந்தாலும் அதை உறுதிப்படுத்துவதற்காக, ஷாங்மின் என்னாச்சு என்று வினவினாள் நவி. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவங்க கணவரை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்புறம் ரொம்ப பேசவும் முடியல, அதான் நான் வர லேட் ஆயிடுச்சு என்றான். ஷாங்மினின் முடிவு தெரிந்திருந்தாலும் வருத்தமாக தான் இருந்தது அவர்களுக்கு. அப்போது வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்த ரியான், சாரி ரிஷப் என்று மன்னிப்பு வேண்ட அதன் காரணம் தெரிந்ததால், நோ ப்ராப்ளம் ரியான், நானே உங்களை போக தான் சொன்னேன் என்றான் ரிஷப். அப்போது ரிஷப் எதேச்சாக கண்ணாடியின் வழியே பின்புறம் பார்க்க அங்கு வேதனை சுமந்த விழிகளுடன் அமர்ந்திருந்த நவி தெரிந்தாள். அவளின் வேதனைக்கான காரணத்தையும் சரியாகவே கணித்த ரிஷப், இங்க பாரு நவி, நீ சொன்னதுதான் நானும் இப்போ சொல்றேன். இங்க யாருக்கும் பொறுப்பில்லை. ஸோ நீ இப்படி குற்ற உணர்வோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை என்றான். அவளும் அவனை கண்டு மெல்லிய தலையசைப்பை கொடுத்துவிட்டு ஜன்னலின் வழியே வெளியே தெரிந்த காட்சியில் பார்வையை பதிக்க முயன்றாள். ஆம், முயன்றால்தான். அவளை சாதாரணமாக காட்டிக்கொள்ள வெகுவாக முயற்சித்தாள். ஆனால் அவளால் அவள் மனதை கூறு போடும் உணர்வுகளை மறைக்க முடியவில்லை. ரிஷப் அளவிற்கு பயிற்சி இல்லாத காரணமோ ரிஷபும் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அவளை அதிலிருந்து மீள்வதற்கான நேரத்தை கொடுக்க முடிவு செய்தான். இவர்களின் என்ன போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தியது நந்து கூறிய செய்தி. அங்க பாருங்க, எல்லா ரோபோக்களும் வந்த வழியே திரும்பி போகுது என்று நந்து கூற அனைவரும் பின்புறம் பார்வையை செலுத்தினர். அங்கு நந்து கூறியதைப் போல அனைத்து ரோபோக்களும் எதற்கோ கட்டுப்பட்டது போல தங்கள் இடத்திற்கு திரும்பி கொண்டிருந்தன. அதை கண்டதும் நோலன், அந்த கான் நம்ம நினைச்ச அளவுக்கு மோசமான ஆள் இல்லை, நமக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்று கூற அனைவரும் அவனை ஆமோதித்தனர். அதன் பிறகு சற்று நேரம் அமைதியாக சென்று கொண்டிருந்த பயணத்தில் அடுத்த அதிர்ச்சி அவர்களுக்கு தயாராக இருந்தது. அத்தனை நேரம் ரியான் அந்த வாகனத்தை சுலபமாகவே செலுத்தி கொண்டிருக்க திடீரென்று அந்த வாகனம் ரியானின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் போனது. ரியானும் மீண்டும் முயற்சித்து பார்த்தும் அவனின் கட்டுப்பாட்டிற்குள் வர மறுத்தது அந்த வாகனம். அது மட்டுமில்லாமல் கான் அமைத்து கொடுத்த பாதை மாற வாகனமும் புதிதாக மாறியிருந்த பாதையில் அது விரைவாக சென்று கொண்டிருந்தது. முதலில்
முதலில் வாகனத்தின் வேகத்தை பொருட்படுத்தாத மற்றவர்கள் ரியானின் முகத்தில் தெரிந்த பதட்டத்தில் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து ரியானிடம் வினவினர். இந்த காரை யாரோ கட்டுப்படுத்துறாங்க என்று ரியான் கூற, அங்கிருந்தவர்கள் அனைவரும் அன்றைய நாளின் எத்தனையாவது அதிர்ச்சியை அனுபவிக்கின்றனர் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கும் போதே அந்த வாகனத்தின் கதவுகள் அனைத்தும் தானாக மூடிக்கொள்ள ரிஷபும் நோலனும் எவ்வளவு முயன்றும் அதை திறக்க முடியவில்லை. இந்த சமயத்தில் அந்த வாகனம் அடர்த்தி குறைந்து வனத்திற்குள் நுழைவது, பாதையில் இருக்கும் மரங்களெல்லாம் வளைந்து வளைந்து கடந்து செல்வதை அதிர்ச்சியுடன் கூடிய ஆச்சரியத்துடனே பார்த்தனர். அப்போது தொலைவில் தண்ணீர் சலசலக்கும் சத்தம் தெளிவாக அவர்களுக்கு கேட்டது. அனைவருக்குமே அடுத்து என்ன நிகழப் போகிறது என்று தெரிந்துவிட ஒருவர் முகத்தை மற்றவர் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். அது குண்டுகள் துளைக்க முடியாத வாகனம் எனினும் கோடாரியை வைத்து தாக்கி கதவுகளை உடைத்தாலும் வாகனம் செல்லும் வேகத்திற்கு அதிலிருந்து குதிப்பதும் ஆபத்து என்பதை கணக்கிட்டுக் கொண்டிருந்தான் ரிஷப். அவன் எவ்வளவு யோசித்தாலும் தப்புவதற்கான வழி புலப்படவே இல்லை. யோசிப்பதற்கான அவகாசமும் அவர்களுக்கில்லை. இதோ சலசலக்கும் சத்தத்திற்கான காரணமான நீர்வீழ்ச்சியை அவர்கள் பார்த்தும் விட்டனர். அவர்களின் கணிப்பு சரியே என்பதை போல அந்த வாகனமும் அந்த நீர்வீழ்ச்சியை நோக்கியே பயணித்துக் கொண்டிருந்தது. தப்பிப்பதற்கு வேறு வழியில்லாத காரணத்தினால் சந்திக்கவிருக்கும் ஆபத்திலிருந்து குறைந்தபட்சம் தங்களை காத்து கொள்ள திட்டம் தீட்டினான் ரிஷப். எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல உட்கார்ந்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க என்றான் ரிஷப். அனைவரும் அவனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவாறே இருக்கை பட்டையை அணிந்து கொண்டு கண்களை இறுக்கி மூடிக்கொண்டனர். அடுத்த 2ஆம் நொடியில் அவர்களின் வாகனம் தண்ணீரில் மிதப்பதையும் தண்ணீரின் வேகத்திற்கு அதனுடனே செல்வதையும் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர்களால். அந்த ரோபோக்கள் வந்த வழியை திரும்பி சென்றதை எண்ணி மகிழ்ந்தவர்களுக்கு அந்த நிம்மதி சிறிது நேரம் கூட நிலைக்காமல் அடுத்த அதிர்ச்சியாக வந்து சேர்ந்தது. அவர்கள் செல்லும் வாகனம் கட்டுப்பாடில்லாமல் சென்று கொண்டிருக்கும் செய்தி. அதி விரைவாக காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் வாகனத்திற்குள் திகைத்து போய் அமர்ந்திருந்தவர்களுக்கு அந்த வாகனம் திடீரென்று கட்டுப்பாடில்லாமல் செல்வதற்கான காரணத்தை யூகிக்க முடியவில்லை. அதை யூகிக்க அவர்கள் முயற்சி செய்யவும் இல்லை. அந்த வாகனத்திலிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லை என்பதை நன்குணர்ந்த ரிஷப் குறைந்தபட்சமாக உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று எண்ணி அனைவரையும் இருக்கை பட்டை அணிந்து எதற்கும் தயாராக இருக்க சொன்னான். அவனின் சொல்படியே அனைவரும் தங்களின் கண்களை மூடிக்கொண்டு தயாராக இருக்க சில நொடிகளிலேயே அவர்களின் வாகனம் தண்ணீரின் வேகத்தில் அடித்து செல்லப்படுவதை உணர்ந்தனர். அவர்களின் வாகனம் அந்த நீர்வீழ்ச்சியின் எல்லையை எட்டினால் கீழே விழுவது உறுதி என்று அறிந்தவர்கள் ஒருவித பதட்டத்துடனே அந்த நொடிகளை கடந்தனர். கிடைமட்டமாக சென்று கொண்டிருந்த வாகனம் கொஞ்சமாக முன்பக்கம் சாயும் போதே வயிற்றுக்குள் ஏதோ உருளும் உணர்வு ஏற்பட நவி அருகிலிருந்த நந்துவின் கைகளை பற்றி கொண்டாள். கண்களை மூடிக்கொண்டதால் செவித்திறன் முன்னில்லாத வகையில் அதிகரித்த உணர்வே நவிக்கு ஆர்ப்பரித்து செல்லும் நீர் கீழே தரையை தொடும் சத்தம் பூதாகரமாக கேட்டது. அவ்வழியே அடித்து கொண்டு செல்லும் நீரின் சில துளிகள் வாகனத்திற்குள் இருந்தவர்களின் மேல் விழுந்து அவர்களை மேலும் பயம் கொள்ள வைத்தன. ஜில்லென்ற நீர் தன்மேல் பட்டதும் அனிச்சையாக கண்களை திறந்து பார்த்த நவி அங்கு தெரிந்த காட்சியை அவள் வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டாள். அந்த நீர்வீழ்ச்சியின் எல்லையில் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழுகலாம் என்ற நிலையில் முன்னிரு சக்கரங்கள் அந்தரத்தில் சுழல, பின்னிரு சக்கரங்கள் நீரினுள் இருக்கும் ஏதோ ஒன்றில் மாட்டிக்கொள்ள அந்த வாகனம் முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்தது. அதுவும் ஒவ்வொரு முறையும் கீழே விழப்போவது போல அந்த வாகனம் முன்னேறும் போதும் அவள் இருக்கை பட்டை மற்றும் போடவில்லை என்றால் முன்பக்கம் இருக்கும் கண்ணாடியில் மோதி அவள் எடை தாங்க முடியாமல் அது உடைந்து நீரோடு அவளும் கீழே விழுந்திருக்க வேண்டியதுதான். இந்த காட்சியையும் அதே நொடியில் அவளின் மூளை அவளிற்கு ஓட்டை காட்ட அதுவே அவளின் பயத்தை அதிகரித்தது. கீழே எவ்வளவு அடிக்க பின்னர் நீர்மட்டம் இருக்கிறது என்று கூட தெரியாத வண்ணம் இருள் சூழ்ந்திருக்க அந்த இருளில் கரைந்து காணாமல் போகும் நீரின் இரைச்சல் மட்டும் நன்றாக கேட்டது. இன்னும் சில நொடிகளில் அந்த நீரினை போலவே இவர்களும் காணாமல் போக போகின்றனரோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே திடீரென்று நீரின் வேகம் உயர்ந்து அந்த வாகனத்தை ஒரு சுழற்றியது. அதில் இப்போது அந்த வாகனம் பின்புறமாக கீழே விழ தயாராக இருக்க அங்கிருந்தவர்களுக்கு இறப்பிற்கு வெகு அருகில் இருப்பது போலான பிம்பம் உருவானது. இப்படியே அந்தரத்தில் ஊசலாடி பயமுறுத்துவதற்கு பதிலாக கீழே விழுந்துவிட்டால் கூட போதும் என்று எண்ணும் அளவிற்கு
அளவிற்கு அந்த வாகனம் அவர்களை படுத்தி கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்களின் மனக்குரல் கேட்டது போல அடுத்த நொடியே உயிர் வேகத்தில் அந்த வாகனம் கீழே விழ ஆரம்பித்தது. உள்ளிருந்தவர்கள் பயத்தில் கத்தக்கூட முடியாதவாறு பாதி தொலைவிலேயே கொட்டும் நீர் அந்த வாகனத்திற்குள் இருப்பவர்களை நினைக்க ஆரம்பித்தது. நவி கண்களை மூடியிருந்தாலும் அந்த வாகனம் அவள் முன்பு பார்த்தபோது அவளின் கண்களுக்கு புலப்படாத இருளான பகுதிக்குள் சென்றுவிட்டதை அவளால் உணர முடிந்தது. அவளின் மூளையோ தொடர்ந்து ஏதோ உணர்த்த முயன்று கொண்டிருக்க அதன் சமிஞ்சைகளை குறிவிலக்க டீகோட் கூடிய மற்ற ஐம்புலன்களோ ஸ்தம்பித்து போய் அல்லவா இருந்தன. மூளைக்கும் மற்ற பாகங்களுக்கும் உள்நாட்டு போர் நிகழக்கூடிய வேளையில் அவளின் தேகம் குளிர்ந்த நீரை உணர்ந்து விரைத்து போனது. இத்தனை நேரம் வேலையை செய்யாமல் இருந்த கண்கள் திறக்க அவள் கண்டது அவர்களின் வாகனம் மெல்ல மெல்ல நீருக்குள் மூழ்குவதை தான். கண்களை தொடர்ந்து மற்ற பாகங்களும் வேலை செய்ய துவங்க வேகமாக தன் மீது இருந்த இருக்கை பட்டையை அகற்ற முயன்றாள். ஆனால் இத்தனை போராட்டங்களுக்கு நடுவே அந்த பட்டை வேறேதிலோ மாட்டிக்கொள்ள நவி முயன்று பார்த்து சோர்ந்து போனாள். அப்போது அவளின் கண்களில் அவள் அருகே அமர்ந்திருந்த நந்து தெரிய அவனையாவது காப்பாற்றலாம் என்று நினைத்து அவனை உலுக்கினாள். ஆனால் அது அவ்வளவு சுலபமாக இல்லை. பல முறை முயன்றும் முடியாமல் போக அவன் இருக்கை பட்டையை அகற்ற முயன்றாள். தன் கைகளை நீட்டி அவனின் பட்டையை அகற்றுவது கடினமானதாகவே இருந்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடித்து அவனை தன்னால் முடிந்த அளவு அந்த வாகனத்திலிருந்து வெளியே தள்ள முயற்சித்தாள். ஆனால் அத்தனை நேரம் அவள் செயல்களின் விளைவாக அவள் மிகவும் களைப்பாக உணர்ந்தாள். ஒரு பெருமூச்சுடன் இறுதி முயற்சியாக தன் முழு பலத்தையும் உபயோகித்து அவனை வெளியே தள்ளினாள். மேலும் அந்த பக்கமிருந்து யாரோ நந்துவை வெளியே இழுப்பதும் களங்கமாக தெரிந்தது. நந்து அந்த வாகனத்திலிருந்து வெளியேறுவதற்கும் நவியின் சோர்வான கண்கள் மூடுவதற்கும் சரியாக இருந்தது. சூரியனின் கதிர்கள் முகத்தில் படர்ந்து அவளை எழுப்ப முயல அந்த முயற்சி வெற்றி பெற்றதை உணர்த்தும் விதமாக முகத்தை சுருக்கி கைகள் கொண்டு கண்களை லேசாக மறைத்தவாறே எழுந்தாள் நவி. முதலில் எழுந்து அமர்வதற்கு அப்போதுதான் நடந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வர தன்னை சுற்றி பார்த்தாள். கண்முன்னே நதி போல நீர் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கு அவளை தவிர வேறு யாரும் இருப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை. என்னாச்சு? நான் மட்டும் எப்படி இங்க வந்தேன்? மற்றவங்க எல்லாரும் எங்க? போன்ற கேள்விகள் அவள் மனதில் தோன்ற அதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே தலை வலிக்க துவங்கியது. நவியும் தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொள்ள எவ்வளவோ முயன்றாலும் அவளால் அதை செய்ய முடியவில்லை. நொடிக்கு நொடி தலைவலியும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவளால் தாங்கவே முடியவில்லை என்று அழுகையும் வர அவளின் மூளையோ இப்படி வலியில துடிக்கிறதுக்கு இறந்தல்லாம் என்று கூறியது. மூளை கூறியதை கேட்டு நவி திகைத்து நிற்க அவளின் மனம் மூளை சொல்வதை கேட்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தது. இப்போ உன்னை தவிர யாரும் இல்லை, நீயும் எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்கத்தான் போற, அதுக்கு இப்பவே தண்ணில மூழ்கி இறந்துடலாமே என்றது. இதையே மாற்றி மாற்றி கூற நவிக்கே ஒரு கட்டத்தில் இறந்து விடலாமா என்று தோன்ற அக்கணமே மனம் முரண்டுவதை கண்டு கொள்ளாமல் மூளையின் முடிவை ஆமோதித்து ஆர்ப்பரித்து செல்லும் நீரை நோக்கி நடந்தாள். அவள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்புறம் இந்த இடத்திலிருந்து உனக்கு விடுதலை என்று மூளை கூறிக்கொண்டே இருக்க மெல்ல மெல்ல அவளின் மனதின் குரல் மறைந்து கொண்டே இருந்தது. இன்னும் சில அடிகளே இருந்த வேளையில் நவி நவி என்று இருபுறமும் கேட்க குரல்கள் அவளை அங்கேயே தேங்க செய்தது. அப்போது அவளின் மூளை தொடர்ந்து நடக்குமாறு கட்டளையிட இம்முறை மனதில் குரலோடு இன்னும் பல குரல்களும் கேட்டு அவளை யோசிக்க வைத்தது. ஆம், யோசிக்க வைத்தது. நம்மளோட மூளையை கூட அவங்க கட்டுப்படுத்துகிறாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. மேபி ஜானோட மூளையை ஹேக் பண்ணி இப்படி நடந்துக்க வச்சிருக்கலாம் என்று ரிஷப் பேசியதெல்லாம் நினைவிற்கு வர அப்போதுதான் தனக்கு நடந்து கொண்டிருப்பதை உணர முயன்றாள். இல்லை, இது எதுவும் உண்மை இல்லை, நான் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் போக மாட்டேன் என்று முணுமுணுத்தவளிற்கு மீண்டும் தலைவலிக்க அப்படியே அமர்ந்து விட்டாள். லேசான மயக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தவளிற்கு யாரோ அவள் அருகே அமர்ந்து அவளை தாங்கிக் கொள்வதை போன்றிருக்க அதே நிலையில் மயக்கத்திற்கு சென்று விட்டாள். நவி இம்முறை எழுந்து பார்க்கும்போது அவளின் ஒரு புறம் ரிஷபும் மறுபுறம் ரியோனும் இருந்தனர். அவள் எழுந்து அமரும் போதே குழப்பமாகத்தான் இருந்தது. முன்னிருந்த அனுபவங்களை கொண்டு அவளிற்கு நடந்ததெல்லாம் வெறும் கனவாக அவளால் நினைக்க முடியவில்லை. ஏனென்றால் இப்போதும் கூட அவளிற்கு லேசாக தலை வலிப்பது போலிருந்தது. அவள் புருவம் சுருக்கி யோசிக்கும் போதே நவி இப்ப எப்படி இருக்கு என்று வினவினான் ரிஷப். நவியோ அதற்கு பதிலளிக்காமல், என்னாச்சு ரிஷப், மற்றவங்க எல்லாரும் எங்க
இருக்கு என்றாள். நவி, கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ற பழக்கமே இல்லையா என்று சலித்து கொண்டான். அவனின் சலிப்பை கண்டு இரு பக்கமும் தலையாட்டி, எனக்கு ஒண்ணுமில்ல ரிஷப், ஜஸ்ட் லேசா தலை வலிக்குது என்றாள் நவி. அவள் கூறியதை கேட்ட ரிஷப்பும் ரியானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள இருவரின் பாவனைகளையும் பார்த்தவள், என்ன, எதுக்கு 2 பேரும் இப்படி ரியாக்ட் பண்றீங்க என்று எதுவும் புரியாமல் வினவினாள். ஒரு பெருமூச்சுடன் ரிஷப்பே ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா? அப்போ அது கனவில்லையா என்று நவி முணுமுணுக்க அது மற்ற இருவருக்குமே கேட்டது. இல்ல நவி, அது நிஜம்தான். நாங்க பாக்குறப்போ நீ உன் கண்ட்ரோலே இல்லாத மாதிரி அந்த ஆற்றை நோக்கி நடந்த. நாங்க எல்லாரும் உன் பேர் சொல்லி கத்துனப்போ ஏதோ கனவிலிருந்து வெளியே வந்த மாதிரி மயங்கிட்ட என்று நடந்ததை கூறி முடித்தான் ரிஷப். அப்போ என் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க என்று அவள் கூற மற்ற இருவரின் மௌனமே அதை ஆமோதிப்பது போல இருந்தது. நவி நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டிருக்க சில நொடிகளை அவள் மீள்வதற்காக வழங்கிய ரிஷப் மீண்டும் தன் கேள்விகளை வினவ ஆரம்பித்தான். நவி, இது மாதிரி நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நான் சொல்றது சரியா என்று ரிஷப் வினவ நவியோ மௌனமாக தலையை மட்டும் அசைத்தாள். இப்போ நீ கனவில்லையான்னு கேட்டதை வச்சு என்னால் யூகிக்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடியே உன்னை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனால் ஏதோ சில காரணங்களால் அது முடியல. அது அவனாகவே பேசிக்கொள்வதை போல் கூறியவன் மற்ற இருவரிடமும் திரும்பி, நம்ம ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, இனிமே எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்றான். அப்போது அங்கு மூவர் மட்டுமே இருப்பதை கண்டவள் முன்னர் கேட்ட அதே கேள்வியை மீண்டும் கேட்டாள். இம்முறை சற்று பதட்டத்துடன், ரிஷப், மற்றவங்க எங்க என்றவளின் குரலில் இருந்த பதட்டத்தை உணர்ந்தவனாக, நவி ரிலாக்ஸ் என்று அவளை சமாதானப்படுத்தியவன் அந்த ஆற்றின் மறுகரையை நோக்கி கரங்களை நீட்டினான். அங்கு இவர்களை பார்த்தபடியே அமர்ந்திருந்தனர் நோலன், நந்து மற்றும் டோவினா. அவர்களை கண்டதும் தான் நவியின் மனம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ரிஷப்பிடம் கேள்வியை கேட்டதிலிருந்து அதற்கான பதில் தெரியும் வரை அவர்களையும் இழந்து விட்டோமோ என்று இருந்த மனநிலை அவளிற்கு மட்டும்தானே தெரியும். நொடி நேர அமைதிக்கு பின்னர் மீண்டும் புதிய கேள்விகள் அவளுள் எழ அவளின் முகப்பாவனைகளை கொண்டே அவள் கேட்க வரும் கேள்வியை புரிந்து கொண்ட ரிஷப், நம்ம வந்த கார் அந்த தண்ணிக்குள்ள விழுந்ததும் உள்ள சிக்கி இருக்க எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணோம். நானும் நோலனும் ஃபர்ஸ்டே வெளியே வந்துட்டோம். நோலன் ஹெல்ப்போட டோவினாவையும் ரியானையும் வெளியே கொண்டு வந்தாச்சு. அதுக்குள்ள நந்துவையும் நீ காருக்கு வெளியே தள்ளி விட்டுட்ட. ஆனா உன்னை வெளியே இழுக்க தான் கஷ்டமா இருந்துச்சு. ஏற்கனவே நந்து மயக்கத்தில் இருக்க, டோவினாவும் பயங்கர நிலையில இருந்தா. அதான் அவங்க 2 பேரையும் நோலன் கூட அனுப்பிட்டு ரியானும் நானும் உன்னை வெளியே இழுக்க முயற்சி செஞ்சோம். ஒரு விளையாதுல வெற்றியும் கிடைச்சது. ஆனா கரைக்கு வந்து பார்த்தப்போதான் தெரிஞ்சது 2 குரூப்பும் வேற வேற கரையில ஏறி இருக்கோன்னு. அப்போ ரொம்ப சோர்வா இருந்ததால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில யோசிக்கலாம்னு அப்படியே படுத்தாச்சு என்று கூறி முடித்தான். உஃப், இப்போ என்ன பண்ணலாம் என்று நவி வினவ, முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் என்றான் ரிஷப். அப்படி ஆராய்ந்ததில் ஒரு கயிறு, 1-2 கொக்கிகள், தண்ணீரில் நனைந்த துப்பாக்கிகள், சில கத்திகள் முதலியவை கடந்தன. இருபுறமும் சிறிதளவு உணவுப் பொருட்களும் இருந்ததால் அதை வைத்து அப்போதைக்கு சமாளித்து கொண்டனர். ரிஷப் தன்னிடம் இருந்த டேபை பார்த்தான். அது வாட்டர் ப்ரூஃப் என்பதால் ஓரளவிற்கு வேலை செய்தது. அதிலிருந்து தாங்கள் அடுத்து செல்ல வேண்டிய பாதையை கண்டவன் அதற்கு இவர்கள் மூவரும் கரைக்கு செல்ல வேண்டும் என்பதை கண்டு கொண்டான். அதை மற்ற இருவரிடமும் கூறினான். அந்த ஆற்றின் அகலம் பெரிதாக இல்லை எனினும் அதன் ஆழம் அதிகமானதாகவே தெரிந்தது. சாதாரணமாக இருந்திருந்தால் நீந்தி கடந்திருக்கலாம். ஆனால் தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆற்றை இந்த சமயத்தில் கடப்பது சற்று சிரமமானதாகவே தோன்றியது. முதலில் ஆற்றை கடப்பதற்கு மரத்துண்டு ஏதாவது கிடைக்குமா என்று தான் ரிஷப் தேடினான். ஆனால் அங்கிருந்த மரங்கள் ஒன்று மிகவும் பெரிதாக இருந்தது, இல்லை என்றால் மிகவும் லேசாக இருந்தது. முதலில் கண்டதை அவ்வளவு சுலபத்தில் வெட்ட முடியாது, இரண்டாவதில் மேலே ஏறி செல்ல முடியாது. அந்த திட்டம் பலனளிக்காது என்று தெரிந்ததால் அடுத்த திட்டத்தை செயல்படுத்த முயன்றனர். முன்னர் போலவே கயிற்றின் முனையில் கொக்கியை இணைத்து மறுபுறம் தூக்கி வீச ரிஷப்பின் திட்டத்தை புரிந்து கொண்டதை போல அவர்களும் அந்த கொக்கியை அருகிலிருந்த மரத்தில் இணைத்தனர். அதே போல மறுமுனையை ரிஷப் தங்கள் புறமிருந்த மரத்தில் இணைத்தான். முதலில் ரியான் அதில் செல்வதாக கூறி அந்த கயிற்றில் மெல்ல தொங்கிக் கொண்டே நகர்ந்து சென்றான். அவன் செல்ல செல்ல அவன் எடை தாங்காமல் அந்த கயிறு கீழே இறங்கி கொண்டே வந்தது. ஒரு புறம் ரிஷப்பும் மறுபுறம் நோலனும் அந்த கயிற்றை பிடித்து கொண்டனர். மிகவும் பொறுமையாக ரியான் முக்கால்வாசி தூரத்தை கடந்து விட்டான். அப்போது திடீரென்று அந்த கயிறு அருந்து
மறந்து போக ஆரம்பித்தது. அதன் பிறகு பொறுமையாக செல்ல முடியாது என்று எண்ணிய ரியான் சற்று வேகத்தை கூட்ட சில நொடிகளிலேயே அந்த கயிறு முழுவதுமாக அருந்து விழ அதனுடன் ரியானுடன் நீருக்குள் விழுந்தான். அவன் விழுந்ததும் கயிற்றை விட்டுவிட்டு அவனை காப்பதற்காக ஓடினான் நோலன். நந்துவும் டோவினாவும் அவனை தொடர்ந்தனர். ரியான் மறுக்கரையை ஓரளவு நெருங்கி விட்டதால் எப்படியோ நீச்சல் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கடக்க நோலனும் அவனுக்கு உதவி அவனை கரைக்கு இழுத்து விட்டனர். ரியான் மறுக்கரையை அடைந்ததும் ரிஷபும் நவியும் ஒருவரையொருவர் பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டனர். ரியான் கரையை நெருங்கி வந்து நீந்தும் போது அங்கிருந்த பாறையில் தலையை இழுத்து கொண்டதால் லேசான காயம் ஏற்பட்டிருந்தது. நோலன் தன்னுடனே எடுத்து வந்திருந்த முதலுதவி பெட்டியின் உதவியுடன் ரியானிற்கு முதலுதவி செய்தான். ரிஷப் நவியிடம் இந்த தண்ணி குறைஞ்சாதான் நாம மறுக்கரைய அடைய முடியும் என்று கூற அவளும் ஒரு முறை தன் பார்வையை திருப்பி அந்த நீரினை கண்டாள். இது எப்ப குறைஞ்சு நாம எப்ப போக என்று சலித்து கொண்டாள் நவி. ரிஷபோ அப்படியே தரையில் சாய்ந்து படுத்து விட்டான். அவனின் மூளையில் தப்பிக்கும் மார்க்கம் எதுவும் தோன்றவில்லை. அவன் மூளையும் எத்தனை திட்டங்களை தான் வகுக்கும். சூரியன் மேலே எழுந்தாலும் நீருக்கு அருகில் இருப்பதால் அவ்வளவு வெப்பம் தெரியவில்லை. அந்த மணலும் ஈரமாக இருந்ததால் நவியும் அதில் சாய்ந்து விட்டாள். சில நிமிடங்கள் அப்படியே கடக்க ரிஷப் தான் பேச ஆரம்பித்தான். இனி எப்போ இப்படி ரிலாக்ஸாக இருப்போம்னு நமக்கு தெரியாதுல்ல என்று ரிஷப் கூற, இருப்போமானே தெரியாது என்று நவி அழுத்து கொண்டாள். ரிஷபோ மெல்லிய சிரிப்பையே பதிலாக கொடுத்தான். அவனின் சிரிப்பை கண்ட நவி, ரிஷப் உங்களுக்கு பயமா இல்லையா என்று கேட்டாள். பயமா? இந்த இடத்துக்கு நான் வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கே சரியா தெரியாது நவி. முதல் நாளா இருந்தா நீ சொல்ற மாதிரி என்ன நடக்கும்னு பயம் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ என்ன நடந்தா என்னன்னு தான் யோசிக்க தோணுது. நம்ம வாழ்றதுக்கு ஏதாவது பிடிப்பு இருக்கணும் நவி. இங்க ஓடி ஒளிஞ்சு வாழ்றத பார்க்கும்போது சில நேரம் இப்படி வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கையா? இதுக்கு வாழாமலே இருக்கலான்னு தோணுது என்று வானத்தை வெறித்து கொண்டே கூறினான். நவிக்கும் அதே எண்ணம் தோன்றினாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஏன் இப்படி நெகட்டிவா பேசுங்க ரிஷப் என்று வினவினாள். அவளின் கேள்வியில் அத்தனை நேரம் மல்லாந்து படுத்து மேலே பார்த்து கொண்டிருந்தவன் அவளை நோக்கி ஒரு கழித்து படுத்தான். மீண்டும் முன்பு போல அதே சிரிப்புடன், உனக்காகவே நான் பாசிட்டிவா சொல்றேன், நம்ம சீக்கிரமா இங்கிருந்து வெளியே போயிடுவோம், ஓகேயா என்று புருவம் உயர்த்தி வினவ நவியோ அந்த நொடி தன்னையும் தன் மன உறுதியும் மறந்து அவனை பார்த்திருந்தாள். அவளின் ஸ்தம்பித்த நிலையை கண்டு ரிஷப் தான் அவளை உலுக்கி நிகழ்விற்கு அழைத்து வந்தான். என்னாச்சு நவி, பாசிட்டிவா சொன்னதுக்கே ஷாக் ஆகி பார்க்கிற என்று அவன் வினவ நவியோ தன்னை தானே மனதிற்குள் திட்டிக் கொண்டாள். இன்னும் அவளின் முகம் தெளிவாகாததை கண்டவன், ரிலாக்ஸ் நவி, இப்பவே எதுக்கு அதை பத்தி பேசணும், ஃப்ரீயா விடு என்று அவளை அமைதிப்படுத்தினான். மீண்டும் இருவருக்குள்ளும் மௌனமே மொழியாக மாறியது. அவ்வப்போது எதிரில் உள்ளவர்களையும் பார்த்து கொண்டனர். அவர்களும் ஆளுக்கொரு மரத்தில் சாய்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். அப்புறம் நவி, உன் ஃபேமிலியை பத்தி சொல்லு என்று திடீரென்று ரிஷப் கேட்கவும் கேட்டது அவன் தானா என்று ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் நவி. ஹே, என்னாச்சு, எதுக்கு எடுத்தாலும் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கிற என்று ரிஷப் புரியாமல் வினவ. அது எப்பவும் சுற்றி நடக்கிறத கவனிக்கிறதையே வேலையா செஞ்சுட்டு பேசுறதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க நீ கேட்குற அளவு கேட்குற ரிஷபா இப்படி பேசுறதுன்னு டவுட் வந்துடுச்சு என்று நவி அவனை கேலி செய்ய அவனோ புன்னகைத்தான். அப்பா, இன்னைக்கு எத்தனை தடவை சிரிச்சிருக்கீங்க தெரியுமா, இது கூட அதிசயம்தான் என்று மேலும் கிண்டலில் இறங்க, போதும் போதும் கிடைச்சது சான்ஸ்ன்னு ரொம்ப தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்க என்று அதையும் சிரித்தவாறே கூறினான். அவனே தொடர்ந்து பேசவும் செய்தான். அந்த பில்டிங்ல எப்படியாவது வெளியே போயிடுவோம்னு நம்பிக்கை இருந்துச்சு, அதான் ரொம்பவும் கவனமா இருந்தேன். ஆனா என்ன தான் கவனமா இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி தானே 5 பேர் இறந்து போனாங்க. இப்பெல்லாம் நம்ம கையில எதுவும் இல்லைங்கிற மாதிரியான ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இருக்க வரைக்கும் சிரிச்சுட்டே இருப்போம்னு மாறியாச்சு என்றான். அவனின் வார்த்தைகள் மனதிலிருந்து வருவதை நன்கு உணர்ந்திருந்தாள் நவி. நடந்த சம்பவங்கள் அவனை எவ்வளவு பாதித்திருந்தால், எப்போதும் நேர்மறை எண்ணங்களையே கொண்டிருந்தவனின் வார்த்தைகள் எல்லாம் எதிர்மறையாக மாறியிருக்கும். அவன் இன்னும் அவர்களின் இறப்பிலிருந்து வெளிவரவில்லை என்பது நவிக்கு புரிந்தது. அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மறைத்து கொண்டிருக்கிறான் என்றும் அவனை அறியாமலேயே இப்படி வெளிப்படுகிறது என்றும் புரிந்தது. அவனை மீறி வெளிவந்ததை தான் பெரிதுபடுத்தி அவனை வருத்தமுற செய்ய வேண்டாம் என்று எண்ணியவள் பேச்சின் திசையை மாற்றினாள். என்ன கேட்டீங்க, என்னோட ஃபேமிலியா? நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ஃபேமிலி நந்து மட்டும்தான் என்று நவி கூற சட்டென்று அவளை பார்த்தான் ரிஷப். அவனின் பார்வையை உணர்ந்து லேசாக புன்னகைத்தவள், நான் பிறந்த
பிறந்தப்பவே என்னோட பிறப்புக்கு காரணமா இருந்தவங்க என்னை குப்பத்தொட்டியில போட்டுட்டு போயிட்டாங்க என்று ஆரம்பித்தவள் நந்துவை சந்தித்தது அவனின் பயம், அவள் வேலைக்கு முயற்சித்தது என்று அனைத்தையும் கூறினாள். எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது, அன்னைக்கு வேலை கிடைச்சிடும்னு சந்தோஷமா நான் தூங்கினது தான். முழிச்சு பார்த்தா நானும் நந்துவும் இங்கே இருக்கோம் என்றாள். ரிஷபோ, மேபி இவங்களோட டார்கெட் அனாதைகளா இருக்கலாம் என்று யோசனையுடன் கூற, நவியோ தான் சொன்னதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று விழித்தாள். அவளின் முகபாவத்தை கண்டே அவளின் குழப்பத்தை உணர்ந்தவன், நானும் ஒரு காலத்துல அனாதையா இருந்தவன் தான் என்று கூறினான். அந்த ஒரு காலத்துல என்ற வார்த்தைகளை விட்டு நவியின் கவனம் அனாதையில் நிலைத்தது. சான்ஸ் இருக்கு, மற்றவங்களையும் கேட்கலாம் என்று மறுகரையை பார்க்க அங்கு ரியான் ஒரு மரத்தின் அடியில் சாய்ந்து உறங்கி கொண்டிருக்க, அதற்கு சற்று தள்ளி இருந்த மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த டோவினாவோ இவர்களை, முக்கியமாக நவியை முறைத்து கொண்டிருந்தாள். அவளின் முறைப்பு எதற்கென்று தெரிந்த நவிக்கு திடீரென்று அவளை மேலும் வெறுப்பேற்ற தோன்றியது. சற்று முன்னர் ரிஷபிடம் இலகுவாக பேசியதாலோ என்னவோ அவளின் மனமும் லேசாக அதன் காரணமாக டோவினாவுடன் விளையாடி பார்க்க முயன்றாள். ரிஷபின் கவனம் இங்கில்லை என்பதை உணர்ந்து வேண்டுமென்றே இருவருக்கும் இடையேயான இடைவெளியை அவனுக்கு தெரியாமல் குறைக்க முயன்றாள். ரிஷப் அதை பார்க்கவில்லை என்றாலும் மறுக்கரையில் அமர்ந்து இவர்களை கண்காணிப்பதையே தலையாய கடமை என அதை செய்து கொண்டிருப்பவளின் கண்களுக்கு புலப்படாமல் போகுமா? சாதாரணமாக நவியை காணும் போதே கோபம் கொள்பவள் இப்போது அந்த காட்சியை கண்டு உஷ்ண மூச்சுக்களை வெளியே விட்டு தன் எரிச்சலை மட்டுப்படுத்த முயன்றாள். பெண்கள் இருவரும் கண்களாலேயே கத்தி சண்டையிடுவது தெரியாத ரிஷப் டோவினாவிடம் மற்ற இருவரை பற்றி வினவினான். அவளோ, 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்க காட்டுக்குள்ள போயிருக்காங்க என்று சிடுசிடுத்தாள். ரிஷபோ, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோபப்படுறா என்று முணுமுணுக்க அதை கேட்டு நவி சிரித்தாள். அவளின் சிரிப்பை கண்டவன் இரு பக்கமும் தலையசைத்து, இந்த பொண்ணுங்க எப்போ எதை செய்வாங்கன்னு யோகிக்க முடியாது என்று முணுமுணுத்து விட்டு டேபை எடுத்து பார்க்க துவங்கினான். சில நொடிகளில் கண்கள் மின்ன நவியை பார்த்தவன், நம்ம அந்த பக்கம் போக வழி கிடைச்சிருச்சு என்றான். அவளோ தன் முன்னே ஓடும் நதியை கண்டு விழிக்க அவளின் முன் அந்த டேபை நீட்டி ஒரு இடத்தை சுட்டி காண்பித்தான். இங்க பாரு, நம்ம இப்போ இருக்க இடம் இது. இங்க இவ்வளோ அகலமா இருக்க ஆறு இன்னும் கொஞ்சம் தூரம் போனதோ சுருங்கி இருக்கு பாரு. ஸோ அங்க போனா நம்ம இந்த ஆற்றை கடந்துடலாம்னு நினைக்கிறேன் என்றான். நவியும் அதை ஆமோதிக்க எதிரில் இருந்தவர்களிடம் தங்களின் திட்டத்தை கூறியவர்கள் தங்களிடம் எஞ்சியிருந்தவற்றை தூக்கி கொண்டு அந்த இடத்தை நோக்கி பயணமாயினர். இனிதான் அவர்களுக்கு சோதனை காலம் என்பதை அறியாதவர்களாக. அத்தியாயம் 14. ரிஷபும் நவியும் சிறிது நேர இலகு பேச்சிற்கு பின்னர் டேபின் வழியாக மறுகரையை அடைவதற்கான வழியை கண்டனர். அதை கண்டதும் இருவரும் தங்களிடமிருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு டேப் காட்டு வழியை நோக்கி நடந்தனர். அகலம் கம்மியா இருக்குன்னாலும் அதை கடக்கிறது எப்படி என்று செல்லும் வழியில் நவி வினவ, எனக்கும் தெரியல, ஆனா சும்மா அங்க உட்கார்ந்து வெட்டிக்கதை பேசுறதுக்கு இந்த முயற்சி பண்ணலாமே என்று அவள் புறம் திரும்பாமலே கூறிவிட்டு முன்னே சென்று விட்டான். எதை வெட்டிக்கதையா என்று நவி தான் அவனை முறைத்து கொண்டே பின்தொடர்ந்தாள். 10 நிமிட நடைக்கு பின்னர் இருவரும் அந்த இடத்தை அடைந்தனர். டேபில் உள்ளது போலவே ஆற்றின் அகலம் சற்று குறைந்துதான் இருந்தது. எனினும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றை அப்படியே கடந்துவிட முடியாது. என்ன செய்வதென்று என்ற யோசனையுடன் இருவரும் சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது நவியின் கண்களுக்கு சற்று தொலைவில் மரத்துண்டுகள் இருப்பது போல தெரிய அதை ரிஷபிடம் கூறினாள். வா போய் பார்க்கலாம் என்று நவியையும் அவ்விடத்திற்கு அழைத்து சென்றான் ரிஷப். அங்கு நவி கூறியது போல 2 மரத்துண்டுகள் இருந்தன. ஆனால் மரங்களே இல்லாத அந்த இடத்தில் எப்படி மரத்துண்டுகள் வந்தன என்பதுதான் அவர்களின் ஆச்சரியம். ரிஷப் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த மரத்துண்டுகளை ஆற்றின் அருகில் எப்படி எடுத்து செல்வது என்று யோசிக்க நவி இன்னமும் அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இப்போதைக்கு திரும்ப மாட்டாள் என்று சரியாக கணித்தவன், நவி, நீ இப்படி மறுபடியும் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறதால புதுசா மரம் முளைக்க போறதில்ல. ஸோ இதை எப்படி தூக்கிட்டு போறதுன்னு பேசலாமா என்று வினவ அவளும் அவளின் தேடலில் இருந்து வெளியே வந்தாள். இருவரும் இணைந்து ஒரு மரத்துண்டை தூக்கி செல்லலாம் என்ற முடிவிற்கு வந்தவர்கள் இருப்பதில் நீளமாக இருந்த மரத்துண்டை ஆளுக்கு ஒரு புறம் பிடித்து தூக்கினர். அதை தூக்கி 2 அடிகள் நடப்பதற்கே மிகவும் சிரமமாக இருந்தது. 2 அடிகள் நடை, 2 நிமிட ஓய்வு என்று அந்த 5 நிமிட தொலைவினை எத்தனை மணி நேரங்களில் கடந்தனர் என்பது அவர்களுக்கே தெரியாது. ஒரு வழியாக அந்த மரத்துண்டினை வெற்றிகரமாக ஆற்றில் அருகில் கொண்டு வந்து வைத்தனர். அதற்கு மேல் நிற்க முடியாதவளாக அதை
இடத்தில் தொப்பென்று அமர்ந்து விட்டாள் நவி. ரிஷபம் கூட மிகவும் சோர்ந்திருந்ததால் அவள் அருகே கால்களை நீட்டி அமர்ந்தான். சில நிமிட மௌனமான ஓய்வுக்கு பின்னர் ஆற்றை கடப்பதற்கான வேலையில் ஈடுபட ஆரம்பித்தனர். தாங்கள் தூக்கி வந்த மரத்துண்டினை முதலில் செங்குத்தாக நிற்க வைத்து அதற்கும் அந்த ஆற்றின் அகலத்திற்குமான அளவை குத்துமதிப்பாக கணக்கிட்டு மரத்துண்டினை பாலமாக்க முயன்றான். ஆனால் நினைத்ததைப் போல அது அவ்வளவு சுலபமானதாக இல்லை. மறுக்கரையில் யாராவது உதவிக்கு நின்றால் சற்று எளிதாக இருக்கும் என்று நினைக்கும் போதே அங்கு வந்தான் நந்து. சில மணி நேரங்கள் கழித்து நண்பனை கண்டதால் எழுந்த உற்சாகத்தில், நந்து நீ எப்படி இருக்க என்று நவி கத்த, அந்த வெள்ளக்காரா சேவு நீங்க இந்த பக்கம் வந்ததா சொன்னா, அதான் உங்களை பார்க்க நான் வந்தேன் என்றான். நீ தனியாவா வந்த என்று ஆச்சரியத்துடன் நவி வினவ, நந்துவும் பெருமையாக சட்டையின் கழுத்து பட்டையை தூக்கிவிட்டு கொண்டான். அத்தனை நேரம் அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த ரிஷப், போது 2 பேரும் நல விசாரிச்சது, இங்க நான் இதை வச்சு கஷ்டப்படுறேன்னு என்ன இருக்கா என்று கடுப்பாக வினவ, அதற்கு மேல் அவனை கடுப்பேற்ற வேண்டாம் என்று எண்ணியவர்கள் அவனின் உதவிக்கு சென்றனர். நவியும் ரிஷபும் அந்த மரத்துண்டு மறுக்கரையை அடையுமாறு சாய்க்க நந்து அதை பிடித்து கொண்டான். மூவரின் உழைப்பால் அந்த மரத்துண்டு இரு கரைக்கும் இடையே பாலமாக மாறியது. நந்து ஒரு புறம் அந்த மரத்துண்டை பிடித்து கொள்ள ரிஷப் மறுபுறம் பிடித்து கொண்டான். நவி அதில் மெல்ல அடி எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தாள். என்னதான் இருபுறமும் பிடித்து கொண்டாலும் அதில் நடப்பது அந்தரத்தில் நடப்பது போலவே இருந்தது நவிக்கு. கூடுதலாக மரத்துண்டின் அடிப்பாகத்தை வேகமாக உரசி செல்லும் தண்ணீரின் இரைச்சலினாலும் நவியின் மனம் அடித்து கொண்டது உண்மைதான். 2 அடி எடுத்து வைத்ததும் சிறிது நம்பிக்கையில அடுத்தடுத்த அடிகளை சற்று வேகமாக எடுத்து வைக்க அவளின் வேகத்தினால் அந்த மரத்துண்டு அசைய ஆரம்பித்தது. அதன் அசைவில் நவியும் பதற, நவி ரிலாக்ஸ், ஒன்னும் அவசரமில்ல, மெதுவாவே போ என்று ரிஷப் கூற அவளும் பெருமூச்சு விட்டு கொண்டு மெதுவாக அதை கடந்தாள். மறுபுறம் சென்றதும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரில் சந்தித்ததை போன்று நண்பர்கள் இருவரும் கட்டி கொண்டனர். உஃப், இவங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு என்று முணுமுணுத்தான் ரிஷப். இது ரிஷப்பின் முறை. நவிக்கு இருபுறமும் பிடிக்க ஆளிருந்தும் அவள் தடுமாறினாள். இப்போது ரிஷப்பிற்கோ அவன் புறம் பிடிப்பதற்கும் ஆளில்லை. ஒரு நொடி யோசித்தவன் மறுக்கரையில் நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்த இருவரிடமும் அருகில் ஏதாவது நீளமான மரக்கிளைகள் தென்படுகிறதா என்று பார்க்க சொன்னான். மறுக்கரையில் ஆங்காங்கே பெரிய மரங்கள் இருந்ததால் நவி மற்றும் நந்து சில நொடிகளிலேயே நீளமாகவும் அதே சமயம் வலுவாகவும் இருந்த மரக்கிளைகளை எடுத்து வைத்து கொண்டனர். ஓகே காய்ஸ், நான் இந்த பாலத்துல எவ்வளவு தூரம் நடக்க முடியும்னு தெரியல. ஒருவேளை நான் விழுந்துட்டா அந்த மரக்கிளைய உள்ள போட்டு என்னை இழுக்க முயற்சிங்க, அந்த அளவுக்கு போகாதுன்னு நம்புவோம் என்று கூறி மெதுவாக அந்த மரப்பாலத்தின் மீது ஏறினான். அப்போதே அது லேசாக ஆட ஆரம்பித்தது. அவன் ஆடியதில் மறுபுறம் இருந்த இருவரும் பதறினர். ரிஷப் அவனின் பதட்டத்தை வெளிக்காட்டவில்லை என்றாலும் அவன் மனதிலும் சிறிது பதட்டம் இருக்கத்தான் செய்தது. அவனின் ஒவ்வொரு அடிக்கும் அந்த மரத்துண்டு ஆட, அதன் ஆட்டம் நின்ற பிறகுதான் அடுத்த அடியை மிகவும் பொறுமையாகவே எடுத்து வைத்தான். இன்னும் 3 அடி எடுத்து வைத்தால் மறுக்கரையை அடைந்து விடலாம் என்று மூவரும் மகிழும் வேளையில் திடீரென்று நீரின் அளவு அதிகரித்தது போலிருந்தது. அதை கண்டவர்கள் என்னவென்று யோசிக்க முன்னரே ஆர்ப்பரித்து கொண்டு வந்த நீர் அவர்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த மரத்துண்டின் மீது மோதி அதை தள்ளிவிட்டு சென்றது. அந்த நிகழ்வினால் மரத்துண்டின் மீது நின்றிருந்த ரிஷப் அந்த ஆற்றில் விழுந்து அதன் வேகத்தில் இழுத்து செல்லப்பட்டான். அந்த காட்சியை கண்டவர்களில் முதலில் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்தது நவிதான். இப்போது அவர்களின் உதவி ரிஷப்பிற்கு தேவை என்பதை உணர்ந்தவள் நந்து என்று கத்திவிட்டு அவனின் பதிலை கூட எதிர்பாராமல் அவர்கள் சற்று முன் எடுத்து வைத்திருந்த மரக்கிளைகளை கையில் எடுத்துக்கொண்டு ரிஷப்பை நோக்கி ஓடினாள். ரிஷப்பும் தண்ணீரின் போக்கிற்கேற்ப செல்லாமல் இருக்க நீருக்குள் இருந்த சில தாவரங்களில் தன் கால்களை சுற்றி கொண்டு அதே இடத்தில் நிற்க போராடினான். ஆனால் வெகு நேரம் அவனால் இதே போல தாக்கு பிடிக்க முடியாது என்றே அவனிற்கு தோன்றியது. அவனின் சிந்தனையை களைப்பது போல ரிஷப் என்ற கூவலுடன் அவன் இருந்த இடத்திற்கு அருகே வந்தாள் நவி. அவளையும் அவளின் கையில் இருந்த மரக்கிளையையும் பார்த்தவன் கண்ணசைத்து ஆமோதிக்க நவியும் அதை தூக்கி போட்டாள். முதல் முறை வீசும்போது நீரின் வேகத்தில் தள்ளாடிய ரிஷப்பினால் அதை பிடிக்க முடியவில்லை. 2ஆம் முறை நவி அவன் இருக்கும் இடத்தை தாண்டி வீசியதால் அவனால் அதை கைப்பற்ற முடியவில்லை. நவியின் பதட்டத்தை உணர்ந்தவன் அந்நிலையிலும், நவி ரிலாக்ஸ், பதட்டமா இருந்தா எதை
எதையும் ஹேண்டில் பண்ண முடியாது என்று திக்கியபடி கூறினான். அவன் கூறுவது சரியென்று உணர்ந்தவள் கண்களை மூடி தன்னை நிதானித்து கொண்டு மீண்டும் தூக்கி வீசினாள். இம்முறை அதை சரியாக பற்றி கொண்டான் ரிஷப். ஆனால் தனி நபராக அவனை எழுப்பதற்கு நவியால் முடியவில்லை. இருப்பினும் முயற்சித்து கொண்டிருந்தாள். அப்போது அவளின் பின்னிருந்து யாரோ அந்த மரக்கிளையை இழுப்பது போல தோன்ற பின்னே திரும்பி பார்த்தாள். அங்கு நந்து அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். சாரி நவி, இப்போதான் அந்த ஷாக்கில் இருந்து வெளியே வர முடிஞ்சது. முன்னாடியே நானும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும் என்று அவன் கூற, அது பரவாயில்ல நந்து, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக இழுக்கணும். அந்த கவுண்ட் ஆஃப் 3 என்றவள் கூறியது போலவே 1 2 3 என்று சொன்னதும் தங்களின் ஒட்டுமொத்த சக்தியையும் பிரயோகித்து ரிஷபை இழுக்க அவனும் கரையின் எல்லையை எட்டியிருந்தான். தங்களின் முயற்சி வெற்றியடைந்ததை எண்ணி இழுத்த மூச்சை வெளியே விட்டு கொண்டாடினர் நவியும் நந்துவும். அங்கு ரிஷபோ இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு மிகவும் சோர்வாக படுத்திருக்க அருகில் வந்த நவியோ மயங்கி விட்டானோ என்று பார்த்தாள். ரிஷப், ஆர் யூ ஓகே என்று வினவ அவனும் சோர்வுடன் எழ முயற்சித்தான். நீரின் வேகத்தில் சென்றுவிடக் கூடாது என்று அந்த தாவரங்களில் கால்களை நுழைத்து கொண்டதாலும் நவி மற்றும் நந்து அவனை இழுக்கும் போது அதிலிருந்து கால்களை வெளியே எடுக்க போதிய அவகாசம் இல்லாமல் அப்படியே அந்த தாவரங்களோடு சேர்த்து கால்களை இழுத்ததாலும் ரிஷபின் கால்கள் காயப்பட்டிருந்தன. அவனால் சரிவர நடக்க முடியாமல் தடுமாறி கீழே அமர்ந்து விட்டான். அவன் தடுமாறும் போதே அவனை பிடித்து கொண்ட நந்து அவனுடன் அமர நவி ரிஷபின் கால்களை ஆராய்ந்தாள். என்னாச்சு ரிஷப், காலில் இவ்வளோ காயம் எப்படி ஏற்பட்டுச்சு? தண்ணிக்குள்ள எதிலையாவது இடிச்சுக்கிட்டீங்களா என்று நவி வினவ ரிஷபும் நடந்தவற்றை அவளிடம் கூறினான். சாரி ரிஷப், வெளியே இருக்கிறப்போ உங்ககிட்டையும் கேட்டுக்கணும், ஏதோ டென்ஷன்ல அப்படியே இழுத்துட்டோம் என்று நவி வருந்த. கூல் நவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இப்போ உடனே நடக்க முடியுமான்னு தெரியல, இதே இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் என்று ரிஷப் கூற நவியும் அரைமனதாக சம்மதித்தாள். நந்து ரிஷபை மெதுவாக அழைத்து சென்று ஒரு மரத்தில் சாய்த்தவாறு அமர வைத்தான். ரிஷபும் சில நொடிகளிலேயே கண்ணயர்ந்தான். அவனையே வருத்தமாக பார்த்து கொண்டிருந்த நவியிடம் வந்த நந்து, நவி, நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என்று வற்புறுத்தி அவளையும் தூங்க சொன்னவன் அவள் அருகே அமர்ந்து சற்று நேரத்திலேயே அவனும் தூங்கி போனான். இம்மூவரும் அடுத்து எழுந்ததெனவோ துப்பாக்கி சுடும் சத்தத்தில் அதை தொடர்ந்து வந்த அலறல் சத்தத்திலும் தான். அந்த சத்தத்தில் மூவருமே பதறிக்கொண்டு எழுந்து அமர்ந்தனர். சில நொடிகள் எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று கூர்ந்து கவனித்தவர்கள் அதை புரிந்து கொண்டதும் ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்துவிட்டு வேகமாக எழுந்தனர். சற்று நேர ஓய்வினால் முழுதாக சரியாகவிட்டாலும் ஓரளவிற்கு ரிஷபினால் நடக்க முடிந்தது. ஒரு புறம் நந்து அவனை தாங்கிக் கொள்ள நவி அவர்களிடம் இருந்த பைகளை தூக்கி கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தால் மூவரும் மற்றவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி வேகமாக சென்றனர். அந்த இடத்தை அடைந்ததும் அவர்கள் பார்த்தது கழுத்திலிருந்தும் வயிற்றிலிருந்தும் குருதி வழிந்து கொண்டு கீழே விழுந்திருந்த டோவினோவையும் கையில் துப்பாக்கியுடன் ரியானை குறி பார்த்து கொண்டிருந்த நோலனையும் தான். ரியானோ, நோலன், என்னாச்சு உனக்கு, ஏன் பிஹேவ் பண்ற என்று கத்தி கொண்டிருக்க நான் இல்ல என்று புலம்பிக் கொண்டிருந்தான் நோலன். அப்போது ரிஷப், என்ன நடக்குதுங்க என்று வினவ மற்ற இருவரும் அப்போதுதான் வந்தவர்களை கவனித்தனர். ரிஷப், நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்று ரியான் வினவ, இப்போ அது முக்கியம் இல்ல ரியான், இங்க என்ன நடந்துச்சு என்று கடுமையான குரலில் வினவினான் ரிஷப். இவர்களின் உரையாடலில் பங்கு கொள்ள விரும்பாத நவி டோவினாவை சென்று பார்த்தாள். சில மணி நேரங்களுக்கு முன்னர் தன்னை முறைத்து கொண்டிருந்த பெண் இப்போது உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. என்னதான் எப்போதும் அவளை கேலி செய்தாலும் அவள் யமுனுடன் போராடி கொண்டிருக்கும் காட்சியை நந்துவால் பார்க்க முடியவில்லை. அவளின் கழுத்திலிருந்து கசியும் இரத்தத்தை நிறுத்த அவ்விடத்தை தன் கரம் கொண்டு அழுத்தினாள் நவி. அதில் மூடியிருந்த இமைகளை பிரித்த டோவினாவின் கண்களிலிருந்து சில துளி கண்ணீர் கசிய அவள் எத்தகைய வழியில் இருக்கிறாள் என்பதை நவியால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் விடாமல் கசிந்து கொண்டே இருக்கும் இரத்தம் அவளின் இறப்பை உறுதிப்படுத்த அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் கலங்கினாள் நவி. இவன் தான் ரிஷப், இவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, துப்பாக்கி எடுத்து யோசிக்க முன்னாடியே டோவினாவோட கழுத்துலையும் வயிற்றுலையும் சுட்டுட்டான். ஏன்னு கேட்டா என்னையும் சுட்டுடுவேன்னு மிரட்டான் என்று ரியான் ரிஷபிடம் கூறினான். ரிஷபின் கண்கள் நோலனை நோக்க அவன் ஏதோ குழப்பத்தில் இருப்பது தெரிந்தது. மேலும் ரிஷபின் கண்கள் அவன் அருகே இருந்த ஆயுதங்கள் அடங்கிய பையை கண்டு கொண்டது. நோலன், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று ரிஷப் வினவ, இல்ல நான் எதுவும் பண்ணல, ரியான் தான் அவளை சுட்டான் என்று கத்தினான். இருவரும் மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை கண்ட ரிஷபிற்கு என்ன முடிவெடுப்பது என்றே தெரியவில்லை. சாட்சி சொல்ல யாரும் இல்லை என்று யோசித்த ரிஷபிற்கு சட்டென்று டோவினாவின் நினைவு எழ அவளை பார்த்தான். அவளின்
நிலையை கண்டவனிற்கு அவளிடம் விசாரிக்க மனம் வரவில்லை. இத்தகைய வேதனைகளை அனுபவிப்பவளை பார்த்து இரக்கம்தான் எழுந்தது. ஆனால் அவன் பார்வை கண்ட டோவினாவே பெரும் முயற்சியுடன் ஏதோ சொல்ல கழுத்தில் குண்டடி பட்டதால் அவளின் வாயசைவு மட்டுமே புலப்பட்டது. மற்றவர்களுக்கு அவள் அந்த பெயரை உச்சரித்ததுமே அவளின் உயிர் உடலை விட்டு பிரிய அதை கேட்டவர்கள் அந்த பெயருக்கு உரியவரை முறைத்தனர். அத்தியாயம் 15. ரியான் மற்றும் நோலன் இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை கண்ட ரிஷபிற்கு குழப்பமாக இருந்தது. நவியின் கவனம் டோவினாவிடம் இருந்தாலும் இவர்களின் உரையாடல்களை அவளும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். நோலனின் புறம் இருந்த ஆயுதங்கள் அடங்கிய பை, அவன் கையில் இருந்த துப்பாக்கி, இவை அனைத்தும் நோலன் மீது சந்தேகத்தை ஏற்படுத்த பெரும் காரணிகளாக அவளிற்கு தோன்றின. மேலும் நோலனின் இயல்பற்ற செயல்கள் அவனின் மூளையையும் கட்டுப்படுத்தி இருப்பார்களோ என்று எண்ணவும் வைத்தது. இவற்றை எல்லாம் தொடர்பு படுத்தி பார்த்தவளின் மூளை அவசர காட்சியாக ஜான் இருக்கும்போது நோலனிடம் ஏதோ கூறியதை மறு ஒளிபரப்பு செய்ய இப்போது நவிக்கு சந்தேகம் இல்லாமில்லை. அவள் உறுதியை செய்துவிட்டால் நோலன் தான் டோவினாவை தாக்கியுள்ளான் என்று. இந்த சூழலில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் குழம்பிய ரிஷபிற்கு சட்டென்று டோவினாவின் நினைவு எழ அது எழுந்த வேகத்திலேயே அடங்கியும் போயிற்று. தோட்டாக்கள் மேனியை துளைக்க குருதி பீரிட்டு வழியும் நிலையில் இருப்பவளை இதற்கு மேல் கேள்வியால் துளைக்க விரும்பவில்லை ரிஷப். ஆனால் அவன் பார்வையை உணர்ந்து கொண்ட டோவினா அவன் எதிர்பார்த்த விடையை கொடுக்க முயல. அவளின் காயங்கள் அந்த முயற்சியை தடுத்து கொண்டிருந்தன. ஒரு வழியாக பல தடைகளை மீறி நோலன் என்று வாயசைக்கும் போதே அந்த நேரம் உடலில் ஒட்டியிருந்த உயிர் பிரிந்தது. அவள் இறப்பு ஒரு புறம் வருத்தமாக இருந்தாலும் நோலனை நினைத்தும் வருத்தமாக தான் இருந்தது. ஏனெனில் டோவினா கண்கள் சொருகும் வேளையில் அவன் நின்ற இடத்திலேயே மடிந்து அமர்ந்த நோலன் நான் கொள்ளல என்று கதறினான். நம் மூளை நம் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத போது நாம் செய்யும் சில காரியங்கள் உண்டாக்கும் விளைவுகளை நாம் சுயநினைவு அடைந்ததற்கு பிறகு நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது போதைக்கும் பொருந்தும். அத்தகைய நிலையில் தான் இருந்தான் நோலன். அவனால் இன்னமும் நம்பவே முடியவில்லை. தன் கையில் இருக்கும் துப்பாக்கியையும் தன் முன்னே வீழ்ந்திருந்தவளின் குருதியும் பார்த்தவன் இறுதியில் அதை நம்ப வேண்டியதாயிற்று. நோலனின் வருத்தத்தை பிறரால் உணர்ந்து கொள்ள முடிந்ததோ இல்லையோ, ரிஷபினால் நன்கு உணர முடிந்தது. ஏனெனில் அவனும் மருத்துவன்தானே. உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கையில் எடுக்கும் ஆயுதங்கள் தவறி அந்த உயிரை பறிக்கும் சூழலில் யாராக இருந்தாலும் வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் ரிஷபை தவிர வேறு யாரும் அவனை கண்டு கொள்ளவில்லை. மற்ற மூவரின் கவனமும் டோவினாவிடமே இருந்தது. சில நொடிகள் அவளின் உயிரற்ற உடலையே கவலையாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தனர். ரியான் தான் அவளின் உடலை புதைத்து விடலாம் என்று கூறி அந்த வேலையில் ஈடுபட்டான். அதன் பிறகு அங்கு மௌனம் மட்டுமே நிலவியது. அங்கேயே குழியை தோண்டி டோவினாவின் உடலை புதைத்தனர். அத்தனை நேரமும் அவர்களின் செயல்களை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தான் நோலன். ரிஷப் தான் அவன் அருகே சென்று, நோலன் ரிலாக்ஸ், இது நீங்க இன்டென்ஷனலா பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்க மூளையை கட்டுப்படுத்தி டோவினாவை சுட வச்சிருக்கலாம். நான் உங்களை இப்போ குற்றவாளியா பார்க்கல. ஆனாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தான் என்று மற்றவர்களையும் பார்க்க அனைவரும் அதை ஆமோதிப்பதை போல தலையசைத்தனர். இப்ப என்ன செய்யலாம் ரிஷப் என்று நவி வினவ, அடுத்த பயணத்தை தொடங்க வேண்டியதுதான் என்று கூறிய ரிஷப் டேப்பை எடுத்து பார்த்து குழம்பினான். அவனின் குழப்ப முகத்தை கண்டறியான். என்னாச்சு ப்ரோ என்று கேட்க, இங்க பாதையே மாறி இருக்கு என்று அந்த டேபை மற்றவர்களுக்கும் காட்டினான். போன முறை பார்த்தப்போ இதோ இந்த பாதையில போயிட்டே இருந்தா பெரிய மலை இருந்துச்சு, அதை கடந்து ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஜஸ்ட் பில்டிங் மட்டும்தான் இருக்கு, மலையை காணோம் என்று கூறினான். அதை கேட்டவர்களும் குழம்பித்தான் போகினர். எப்படி காணாம போகும் என்று அனைவரும் தனித்தனியே யோசிக்க நவியோ, இதுக்கு முன்னாடி இப்படி ஆகியிருக்கா ரிஷப்? அதாவது நீங்க முன்னாடி வேற குழுவோட போயிருந்தப்போ இது மாதிரி ஏதாவது வியர்டா நடந்திருக்கா என்றாள். ரிஷப் பதில் சொல்வதற்குள் இங்க வியர்டா நடக்கலனா தான் யோசிக்கணும் என்று நந்து முணுமுணுக்கு அவனை பார்வையாலேயே அடக்கினாள் நவி. இப்படி எதுவும் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நவி என்று யோசித்து கொண்டே அந்த டேபிள் தெரிந்த கட்டிடத்தை பெரிதாக்கியவனிற்கு சட்டென்று அந்த நினைவு வந்து போனது. இது இந்த பில்டிங் தான் நான் சொன்ன ரிசர்ச் ஃபெசிலிட்டி. போன முறை வந்தப்போ இந்த இடத்துல இருந்தது தான் எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியல. ஆனா இங்க இருந்து உயிரோட திரும்பினது நான் மட்டும்தான் என்று பழையவற்றை நினைவு கூர்ந்தான். அப்போ நம்ம பயணத்திலையும் கடைசி ஸ்டாப் இந்த இடம்தான் போல என்று நவி கூற அனைவரின் மனதிலும் பயத்துடன் கூடிய பதட்டம் உருவானது. எதுவா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் என்று டேபிள் இருந்த அந்த இடத்தை வெறித்தபடி கூறிய ரிஷப் மற்றவர்களை
பார்த்து, நல்லா கவனிங்க கைஸ், இனிமே என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே நம்ம பலரை இழந்தாச்சு. நம்ம மூளையை கட்டுப்படுத்தி நமக்கு எதிராக நம்மையே மாற்றி கொண்டுட்டு இருக்காங்க. இதை தடுக்கணும்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும். உங்களுக்குள்ள நடக்கிற சின்ன மாற்றத்தை கூட லேசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மூளைக்குள்ள இருந்து யாராவது கட்டளையிட்ட மாதிரி இருந்தால் உடனடியாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. முக்கியமாக நவி அண்ட் நோலன், உங்கள் 2 பேர் மூளையும் ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ணதால நீங்கள் தான் ஈஸி டார்கெட்டாக இருப்பீங்க என்று அவன் கூற, மற்றவர்கள் அவனையே கவனித்து கொண்டிருந்தனர். அவன் குரலில் இருந்த அழுத்தம் நிலைமையின் தீவிரத்தை உணர்த்த அனைவரும் வருவதை எதிர்கொள்ள தயாராகினர். லெட் டூ திஸ் டுகெதர் என்று அனைவரிடமும் கூறி ஆயுதங்கள் அடங்கிய பையை கவனமாக அவனே தூக்கி கொண்டான். அவனின் செயலை மற்றவர்கள் கவனிக்கவில்லை எனினும் நவி கவனித்தாள். அவனின் செயலை கூறியது அவன் யாரையும் நம்பவில்லை என்று. அவள் கண்டதை அவனும் கண்டான். மெல்ல அவளருகே வந்தவன், சூழ்நிலை கைமீறி போச்சுனா சுடுறதை தவிர வேற வழி இல்லை என்று கூறியவன் அவளிடமும் துப்பாக்கி ஒன்றை யாருக்கும் தெரியாமல் கொடுத்தான். உனக்கும் அதை தான் சொல்றேன். ஒருவேளை எல்லாம் கைமீறி போனா சுடுறதுக்கு ஒரு நொடி கூட தயங்காத என்று கூறிவிட்டு முன்னே சென்றான். அவன் கூறிய செய்தியிலிருந்தே வெளியே வர சில நொடிகள் எடுத்துக்கொண்டவள் முன்னே செல்பவனின் முதுகை கலக்கத்துடன் பார்த்திருந்தாள். அவர்களின் இறுதி இலக்கான டேபை பொறுத்தவரை அந்த ஆராய்ச்சி கூடத்தை நோக்கி அவர்களின் பயணம் தொடர்ந்தது. முதலில் ரிஷப் செல்ல, அவனை தொடர்ந்து நவி, நந்தோ, நோலன், ரியான் முறையே சென்றனர். வழியெங்கும் நவியின் மனதிற்குள் ரிஷப் கூறிய வார்த்தைகளே ரீங்காரமிட்டன. சுடணுமா? அப்போ எல்லாரும் இறந்துடுவோமா? இப்படி எங்களை சாகடிக்கிறதுல இவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? இதுக்கு முதல் நாளை எல்லாரையும் கொன்றிக்கலாமே என்று நவி மனதுடன் பேசிக்கொண்டே வந்தவள் ரிஷப் நின்றதை கவனிக்காமல் அவன் மீதே மோதிக்கொண்டாள். உடனே சாரி என்று மன்னிப்பு கேட்டவளை ரிஷப் கண்டு கொள்ளவே இல்லை. அவனின் பார்வையெல்லாம் அவன் முன்னே சற்று சிதைந்திருந்தாலும் கம்பீரமாக நின்றிருந்த அந்த ஆராய்ச்சி கூடத்தில் தான் நிலைத்திருந்தது. முதலில் இருந்த கட்டிடத்தை போல பிரம்மாண்டமாக இல்லாவிட்டாலும் பெரிய ஆராய்ச்சி கூடம் என்று சொல்வதற்கேற்ற அளவில் இருந்தது அந்த கட்டிடம். வெளி சுவர்களில் கருநிற தூசி படிந்திருந்ததை பார்த்தவர்களுக்கு அது தீ விபத்தில் சிக்கிய இடம் என்று நன்றாகவே தெரிந்தது. வெளியே ஆராய்வதற்கு எதுவும் இல்லை என்ற அளவிற்கு சுற்றிலும் பார்த்தவர்கள் உள்ளே நுழைய முற்பட்டனர். அந்த கட்டிடத்தை சுற்றி பெரிய இரும்பு வேலி இருக்க இதிலும் மின்சாரம் பாய்கிறதோ என்று அதை தொடுவதற்கு பயந்தனர். அப்போது ரிஷப் கீழிருந்த புல்லை பிடுங்கி அதன் நுனியை அந்த வேலியின் மீது வைக்க அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் மற்றவர்கள். புல்லை வச்சு கரண்ட் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணலாமா என்று நவி ஆர்வத்துடன் வினவ, ஆமா நவி, இப்படி புல்லோட நுனிய எலக்ட்ரிக் ஃபென்சில் மேலே வச்சு மெல்ல கையை முன்னாடி கொண்டு போனா ஃபென்ஸில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா லேசான பல்ஸை நம்மளால் உணர முடியும். இந்த புல்லை இங்கே ரெசிஸ்டராக உபயோகப்படுத்துகிறோம் என்றான் ரிஷப். நவிக்கு விளக்கி கொண்டே அதை செய்து முடித்தவன், இங்கே கரண்ட் பாஸ் ஆகலை என்றான். எனதான் ரிஷப் அந்த வேலியில் மின்சாரம் பாயவில்லை என்று கூறினாலும் மற்றவர்களுக்கு சிறிது தயக்கம் இருக்கத்தான் செய்தது. அவர்களின் முகபாவங்களை வைத்தே அவர்களின் எண்ணங்களை படித்தவன் தானே அந்த வேலியை வெறும் கைகளால் தொட்டான். அவனிற்கு எதுவும் ஆகவில்லை என்று தெரிந்துதான் அங்கிருந்தவர்களின் பதட்டம் சற்று குறைந்தது. அனைவரும் அந்த வேலியை கடந்து கட்டிடத்தினுள் பிரவேசித்தனர். வெளியிலிருந்து பார்த்ததை விட உள்ளே வந்து பார்க்கும்போது தீயின் கோர தாண்டவம் நன்றாகவே கண்களுக்கு புலப்பட்டது. திடீரென்று அந்த இடமே மயான அமைதியில் மூழ்கியது போன்றதொரு தோற்றம் ஏற்பட அதை உணர்ந்தவர்களாலும் அதனை வார்த்தைகளை கொண்டு வடிவமைக்க முடியவில்லை. அத்தனை நேரம் இருந்த அமைதி அல்ல அது, அதையும் தாண்டிய மனதை உறைய செய்யும் அமைதி. அந்த அமைதியே அவர்களின் மனதில் பயம் கலந்த பதட்டத்தை விளைவித்தது. அதை பதட்டத்துடன் அந்த கூடத்திற்குள் நுழைந்தனர். அப்போது அந்த அமைதியை தகர்ப்பது போல கேட்டது அந்த குரல். யாரோ ஒரு நடுத்தர வயது மனிதர் அவரை விட 2 அல்லது 3 வயது குறைந்த பெண்ணிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த காட்சி இவர்களின் கண்களுக்கு புலப்பட்டது. முதலில் யாரோ அங்கே இருப்பதை போல இருக்க சில நொடிகளுக்கு பின்னர்தான் அது மாயை என்பது புரிந்தது. ஆனாலும் தொடர்ந்து அந்த காட்சிகள் ஓடிக்கொண்டுதான் இருந்தன. இருவரிடையே நடந்த பேச்சுவார்த்தை மூற்றி சண்டையாக மாற அவர்கள் அங்கிருந்த ஆராய்ச்சி பொருட்களை மாறி மாறி உடைக்க கீழே விழுந்து சிதறிய வேதியியல் திரவங்கள் ஒன்றோடொன்று கலந்து அதனால் உண்டான சில பல வேதியியல் மாற்றங்களின் காரணமாக அங்கு தீப்பிடித்தது. அவர்கள் உதவிக்காக கத்த யாரும் உதவி செய்ய வராமல் போனதால் அதே இடத்தில் அவர்கள் உடல் கருகி அவர்கள் உயிரிழந்தனர். இவ்வாறு அனைத்து காட்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்ந்தன. அதை கண்டவர்கள் எவ்வாறு உணர்கின்றனர் என்று அவர்கள்
அவளுக்கே தெரியவில்லை. மாயை என்றாலும் கண்முன் நிகழ்ந்த அந்த கோர சம்பவமும் அந்த இருவரின் கூக்குரலும் அழுத்தமானவர்களை கூட கரைக்கும் என்கையில் இவர்கள் எம்மாத்திரம் அந்த இருவருக்காகவும் இவர்கள் வருத்தப்படும் வேளையில் அந்த மாயை மறைந்து மீண்டும் இயல்புக்கு திரும்பியது அந்த இடம். அப்போதுதான் எதற்காக இந்த காட்சிகளை தங்களிடம் காட்ட வேண்டும் என்ற சந்தேகம் ஏற்பட்டது நவிக்கு. அதை ரிஷபிடம் வினவ நினைத்து அவன் புறம் திரும்ப அவனோ அந்த காட்சிகளின் தாக்கத்திலிருந்து இன்னும் விடுபடவில்லை என்பது போல நினைத்து கொண்டிருந்தான். ஒரு பெருமூச்சுடன் அவனின் தோளை தொட்டவள் ரிஷப் என்று அழைத்தாள். அவளின் அழைப்புகள் அவனின் மூளையை சென்றடையவில்லை என்பது அவனின் வெறித்த பார்வையிலேயே தெரிந்தது. ரிஷப் என பாருங்க என்று கிட்டத்தட்ட அவனை உலுக்கி நிகழ்விற்கு அழைத்து வந்தாள் நிவி. கனவிலிருந்து விழிப்பவனை போல இருந்தவன் நொடியினல் சுதாரித்து கொண்டான். என்ன நிவி என்று வினவ, நீங்க ஓகேயா என்றாள் நவி. அவளின் கேள்வியில் முதலில் தடுமாறியவன் பின்னர் சுதாரித்து கொண்டு எஸ் நவி ஓகேதான் என்றதோடு நிறுத்தி கொண்டான். இப்போ நடந்தது எல்லாம் இல்யூஷன் தானே, ஏன் இப்படி ஒரு இல்யூஷனை உருவாக்கணும்? இன்ஃபேக்ட் அந்த 2 பேர் யாருன்னே தெரியாது. கண்ணு முன்னாடி அவங்க இறந்தது போல வந்த இல்யூஷன் கஷ்டமா இருந்தது உண்மைதான். ஆனா எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த காட்சி என்று நவி கூறிக்கொண்டிருக்க ரிஷபின் மனமோ அப்போதுதான் இந்த கோணத்தில் சிந்திக்க ஆரம்பித்தது. அவன் மனதிற்குள் சில பல கணக்குகளை போட்டு கொண்டிருக்க நவி அவன் பதிலேதும் சொல்லாததால் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ரிஷப் ரிஷப் என்று அவனை அழைத்து, என்னாச்சு உங்களுக்கு, இன்னைக்கு அடிக்கடி ஃப்ரீஸ் மோடுக்கு போயிடுறீங்க என்று வினவினாள். ரிஷப் ஒரு பெருமூச்சுடன் ஒண்ணுமில்ல என்றான். அப்போது இருவரின் உரையாடலையும் கலைப்பது போல, ஏன் நோலன் என்ன பண்ற என்று ரியான் கத்தினான். அதை கேட்டவர்கள் சட்டென்றே திரும்பி நோலனை பார்க்க அவனோ நந்துவின் கழுத்தில் கத்தியை வைத்து கொண்டு நின்றான். அதை கண்டு பதறிய நவி நந்து என்று கத்திக்கொண்டு அருகே செல்ல முயல நோலனோ நவியை கண்டு பின்வாங்கியபடி, அங்கே நில்லு நவி, பக்கத்துல வராத என்று எச்சரித்தான். நந்துவிற்கு ஆபத்து என்ற உடனேயே யோசிக்கும் அளவிற்கெல்லாம் நவியின் மூளை செயல்படவில்லை. எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலேயே இருந்தாள். நோலனின் எச்சரிக்கை அவளின் செவிக்குள்ளேயே செல்லவில்லை. அவள் இருவரையும் நோக்கி அடியெடுத்து வைக்க, சொன்னா கேட்க மாட்டியா என்று நந்துவின் கழுத்தில் லேசாக கீறினான் நோலன். நவி பிரஜையின்றி செயல்படுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட ரிஷப் தான் அவளை இழுத்து தன் கைகளுக்குள் பிடித்து வைத்து கொண்டான். இப்போது ரிஷபிற்கே சந்தேகம் ஏற்பட்டது. யாருடைய மொழியை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று அவனிற்கு புரியவில்லை. ஒரு புறம் நோலன் சைக்கோத்தனமாக நந்துவின் கழுத்தை அறுக்க அதற்கு எந்தவித எதிர்வினையும் இல்லாமல் அவனிடம் அடங்கியிருந்தான் நந்து. மறுபுறம் தன் கைகளுக்குள் சிறைப்பட்டு கொண்டிருந்த நவி சுயநினைவின்றி நந்துவிடம் செல்ல வேண்டும் என்பதை மட்டுமே எண்ணி முரண்டி கொண்டிருந்தாள். முதலில் நோலனிடம் பேசலாம் என்று எண்ணிய ரிஷப், நோலன் இங்க பாருங்க, எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு டாக்டர், உயிரோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் நீங்க இப்படி நடந்துக்கிறது சரியானு நீங்களே சொல்லுங்க என்று அவனிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தான். ஆனால் அவன் கூறிய மருத்துவர் என்னும் வார்த்தையே அவனை இன்னும் தூண்டுவதை போல இருந்தது. டாக்டரா? அப்படி டாக்டரா இருந்து என்ன பிரயோஜனம்? என் முன்னாடி எத்தனையோ மக்கள் செத்து போறத பார்த்துட்டு வெட்டியா தானே இருந்தேன். ஒன்னும் செய்ய முடியாம இப்படி என்னோட கைகளை கட்டி போட்டது யாரு? ஆராய்ச்சிங்கிற பேர்ல கண்ட பொருட்களையும் சந்தைக்கு கொண்டு வர பணக்கார முதலாளிங்க தானே. இங்க யார்கிட்டையும் மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இப்படியான உலகத்துல வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம் என்று நோலன் கூற அவனின் மூளையை கட்டுப்படுத்தியது மட்டுமல்ல, அவனின் இயலாமையை தூண்டி இருக்கின்றனர் என்பது ரிஷபிற்கு நன்கு விளங்கியது. அப்படியெல்லாம் இல்ல நோலன், தயவு செஞ்சு என்ன கவனிங்க என்று ரிஷப் எத்தனை கத்தினாலும் அது நோலனின் மூளைக்குள் செல்லவே இல்லை. அங்கு ஒரு வழி தொடர்பு மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. கவலைப்படாதீங்க, உங்களையெல்லாம் வலிக்காம கொன்னுடுறேன் என்று உண்மையான சைக்கோ போலவே பேச இனிமேல் பேச்செல்லாம் வேலைக்காகாது என்று உணர்ந்த ரிஷப் நோலனை நோக்கி செல்ல முயலும் போது அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர்கள் இருவரும் நின்றிருந்த இடம் பிளந்து கொண்டு உள்ளே சென்றது. அதை கண்ட ரிஷப் மற்றும் நவி திகைத்து நின்றிருந்தனர். நவி அப்போதுதான் சுயநினைவை எட்டியிருந்தாள். சுயத்தை அடைந்ததும் முதலில் கண்டது இத்தனை வருடங்களாக சுகத்துக்கங்களில் பங்கேற்று தன்னுடனே இருந்த தன் ஆருயிர் நண்பன் நிலத்துக்குள் செல்லும் காட்சியைதான். அதை கண்டவள் தன்னை சுற்றியிருந்த ரிஷபின் கைகளை தட்டிவிட்டு நந்து நின்றிருந்த இடத்தை நோக்கி சென்றாள். அதற்குள் இருவரும் கீழே கண்கள் காண முடியாத தொலைவினில் சென்று விட்டனர். இப்போது நவி யோசிக்க முடியாத சூழலில் தான் சிக்கிக் கொண்டாள். நவி நவி என்று பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கும் ஜீவன் இப்போது இல்லை என்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. பிறந்த சிறிது நேரத்திலிருந்து அவளுடனே இருந்தவனாயிற்றே. இருக்கும் போதும் அவ்வாறுதான் என்று எண்ணம் கொண்டிருந்தாளோ அவள் அதே இடத்தில் மடங்கி அமர்ந்து அழுது கொண்டிருக்க
ரிஷப் சிறிது நேரத்திலேயே அந்த சூழலிலிருந்து வெளிவந்தான். அவனிற்கும் இருவர் இறந்தது வருத்தமான விஷயம்தான் என்றாலும் மீதி இருப்பவர்களையாவது காக்க வேண்டும் அல்லவா? அதற்கான வேலையில் இறங்கினான். அப்போதுதான் அந்த இடம் மட்டும் எப்படி கீழே சென்றது என்ற யோசனை எழுந்தது. ஒரு முறை அந்த இடத்தை எட்டி பார்த்தான். கண்களால் அளக்க முடியாத அளவிற்கு ஆழம் அதிகமாக இருந்தது. நிலம் பிளந்து சென்றதை போல் அல்லாமல் சரியாக செவ்வக வடிவில் கீழே சென்றிருந்தது. அப்போது இது நேச்சுரலா நடந்ததில்லை என்று அவன் யோசிக்கும் போதே கீழிருந்து ஏதோ சத்தம் கேட்டது. அதில் அவன் எட்டி பார்க்க இத்தனை நேரம் அழுகையை கழித்தவளும் எட்டி பார்த்தாள். சற்று முன்னர் கீழே சென்ற பகுதி மீண்டும் மேலே வந்து கொண்டிருந்தது. லிப்டா என்று ரிஷப் யோசிக்க நவியோ அதில் நந்து எங்கேனும் தென்படுகிறானா என்று பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் தேடலுக்கு எந்த பலனும் இல்லாமல் அனாதையாக மேலே வந்தது அந்த பகுதி. நவியின் ஆசை நிராசையாகி போனதில் சோர்வுடன் ரிஷபை காண அவனின் முகமோ குழப்பத்தை தத்தெடுத்து கொண்டிருந்தது. அவள் ரிஷப் என்று அழைக்கும் போதே நவி யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்க என்று கூற, ஷப்பா ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று ஆர்ப்பாட்டமாக சிரித்தான் ரியான். ரியான் என்று ரிஷபும் நவியும் அதிர்ச்சியாக பார்க்க, எஸ் ரியானே தான் என்று அந்த தூக்கு சாதாரணத்தை இயக்கும் நெம்புகோலை விட்டு விலகி நின்றான். நீதான் அந்த லிஃப்டை ஆப்ரேட் பண்ணதா என்று ரிஷப் வினவ, ரியானோ சிரித்தபடி இப்படி மாற்றி மாற்றி கேட்டால் மட்டும் நடந்தது ரிவர்ஸில் போயிடுமா என்ன என்று கிண்டலாகவே கேட்டான் ரியான். ஏன் இப்படி பண்ண ரியான் என்று வினவிய நவிக்கு என்ன முயற்சித்தும் குரல் நடுங்கியது. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? லுக், எனக்கும் இப்போ இறந்தவங்களுக்கோ எந்த பர்சனல் வெஞ்சன்ஸோ இல்லை. சொல்லப்போனால் நான் கூட ஜாஷா இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து தப்பிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தா ஜான் சொன்ன மாதிரி ஒருத்தன் தான் இங்கிருந்து வெளியே போகக்கூடிய நிலைமை வந்தா அந்த ஒருத்தன் நானாக தான் இருக்கணும் என்று நீண்ட விளக்கம் அளித்தான் ரியான். அதுக்காக எல்லாரையும் கொன்னிடுவியா என்று இம்முறை கோபமாகவே வினவினாள் நவி. அப்கோர்ஸ், ஏன்னா எல்லாருமே எனக்கு காம்படிட்டர் தானே என்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சமும் இல்லாமல் கூறினான் ரியான். இப்படிதானே நிச்சயமா தெரியாத ஒன்றுக்கு இத்தனை பேரை கொன்னிருக்கியே, தப்பா தெரியலையா ரியான் என்று இறங்கி போன குரலில் ரிஷப் வினவ, தப்பு தானோன்னு யோசிச்சேன். முதல் முறையா டோவினாவை கொண்டு அந்த பழிய நோலன் மேலே போட்டப்போ, ஆனால் எனக்கு நான் வெளியே போகணும், அதுக்காக தான் இதுன்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சமும் தப்பா தோணலை என்று ரியான் கூற, என்ன மனிதன் இவன் என்று தான் தோன்றியது நவிக்கு. மேலும் எந்த தவறும் செய்யாத நோலனின் மீது பழியை போட்டதற்கு நவி தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். அவளின் மனதில் நோலன் சற்று முன்பு நடந்து கொண்ட விதத்திற்கு தானும் ஒரு காரணமா என்று தோன்றி அவளை வதைத்தது. ஒருவேளை நோலன் மீது சந்தேகப்படாமல் இருந்திருந்தால் நந்துவும் இருந்திருக்க மாட்டானோ என்று எண்ணியபடி இருந்தவளை மற்ற இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல் நிகழ்விற்கு அழைத்து வந்தது. உங்களை எதுக்கு கொல்லாம விட்டு வச்சிருக்கேனா, இனி எந்த ஆபத்து வரும்னு எனக்கு தெரியாதுல்ல, ஸோ உங்களை பகடையா உபயோகிக்க போறேன் என்று ரியான் கூற, ரிஷபோ கவனத்தை அவனின் பேச்சில் வைத்திருந்தாலும் எதையோ தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தான். என்ன ப்ரோ இதையா தேடுறீங்க என்று ஆயுதங்கள் அடங்கிய பையை ரியான் தூக்கி காட்ட, அதுவும் அவன் கைகளில் இருந்ததை எண்ணி பல்லை கடித்தான் ரிஷப். பேசினதும் போதும், கிளம்பலாமா என்று ஒரு துப்பாக்கியை எடுத்து இருவரையும் நோக்கி நீட்டியபடி, நெக்ஸ்ட் எங்க போகணும்னு டேப்ல பாருங்க ப்ரோ என்றான். வேறு வழி இல்லாததால் டேபை எடுத்து பார்த்தான். சென்ற முறை பார்த்த போதே இந்த ஆராய்ச்சி கூடத்தை தாண்டி எதுவும் இல்லாமல் இருந்தது. இப்போதும் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தான் அதை பார்த்தான். ஆனால் அவன் நம்பிக்கைக்கு மாறாக அந்த டேபிள் இவர்கள் நின்றிருந்த ஆராய்ச்சி கூடத்தை பெரியதாக்கிய போது அந்த இடத்திலிருந்து வெளியே செல்வதற்கான வழி தெரிந்தது. உங்க முகத்தை பார்த்தா வழி இருக்கு போல, முன்னாடி நடங்க 2 பேரும் என்று கட்டளையிட்டான். ரிஷபும் நவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நடக்க ஆரம்பித்தனர். அந்த டேப் காட்டிய வழிப்படி ஆராய்ச்சி கூடத்தின் இடப்பக்க தாழ்வாரத்தில் நடக்க ஆரம்பித்தனர். அவ்வப்போது இருவரின் கண்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள அதனை பின்னிருந்து கவனித்தறியான். ஹலோ, என்ன 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறீங்களா என்று வினவ ரிஷப் அவனை முறைத்தான். ப்ரோ, நீங்கள் இப்போ என்கிட்ட சிக்கியிருக்கீங்க, இப்படியெல்லாம் முறைக்கக்கூடாது. அப்புறம் கண்ணால் பேசுறது கையால் பேசுறது எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா சரியான பாதையில் நடங்க என்றான் ரியான். சிறிது தூரம் நடந்தவர்கள் ஒரு இடத்தில்
இருக்க இப்ப என்ன என்று கடுப்பாகவே வினவினான் ரியான். பக்கவாட்டில் இருந்த பெரிய அறையை சுட்டி காட்டியவன், இதுக்குள்ள போற மாதிரி வழி முடிஞ்சிருக்கு என்றான் ரிஷப். உங்களை நம்ப முடியாதே என்று ரியான் ரிஷப்பிடமிருந்து டேபை வாங்க ரிஷப் அதை கொடுக்கும்போது அணைத்து விட்டு கொடுத்திருந்தான். ரியான் அதை உயிர்ப்பிக்க முயற்சிக்கும் போது ரிஷப் மெல்ல நவியிடம் நெருங்கி அவளின் இடையில் ஒளித்து வைத்திருந்த துப்பாக்கியை கைப்பற்றினான். அப்போதுதான் நவிக்கே தன்னிடமிருந்த துப்பாக்கி நினைவிற்கு வந்தது. ரிஷப், நவீன் காதல், இந்த ரூம்குள்ள ஒரு ரகசிய படிக்கட்டு இருக்கு, அதை வேகமா கண்டுபிடிச்சு மேலே ஏறி வெளியே போ, அதுதான் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்று கூற நவியோ குழப்பத்துடன் ரிஷபை பார்த்து அப்போ நீங்க என்றாள். அவனோ பெருமூச்சுடன் ரியான் சொன்ன மாதிரி ஒருத்தர் தான் வெளியே போகணும்னு இருக்கோ என்னவோ என்றவன் நவியின் கலங்கிய முகத்தை கண்டு, இவனை சமாளிச்சுட்டு முடிஞ்சா நானும் வரேன், ஆனா எந்த சூழ்நிலையிலும் நீ எனக்காக காத்திருக்க கூடாது என்று அழுத்தமாக கூறினான். அதற்குள் ரியான் அந்த டேபை உயிர்ப்பித்து விட நவியிடம் கண்ணை காட்டி அறைக்குள் ஓடி சென்றான். அவளும் ஒரு முறை அவனை பார்த்துவிட்டு அந்த அறைக்குள் ஓடி கதவை மூடிவிட அந்த சத்தத்தை கேட்ட ரியான் நிமிர்ந்து ரிஷபை முறைத்தான். உள்ளே வந்த நவியோ ரிஷப் கூறியதை போல அந்த ரகசிய படிக்கட்டை தேடினாள். மனம் முழுக்க இறந்து போன நண்பனையும் இப்போது தனக்காக போராடி கொண்டிருப்பவனையும் நினைத்து கொண்டிருக்க மூளை அதுவாக வேலை செய்தது. அந்த படிக்கட்டை கண்டுபிடிப்பது ஒன்றும் சிரமமான காரியமாக தெரியவில்லை. அந்த அறைக்கு பொருந்தாத ஓவியம் ஒன்றை கண்டவள் அதை நகர்த்தினாள். அவள் நினைத்தது போல அங்கு ரகசிய அறை ஒன்று தென்பட்டது. அந்த அறையின் நடுவே இரும்பு ஏணி ஒன்று இருந்தது. முடிவெற்றதோ என்னும் வகையில் கண்களுக்கு புலப்படாத தொலைவிற்கு மேலே சென்றது. ஒரு பெருமூச்சுடன் அவள் மேலே ஏறினாள். 20 படிகள் ஏறிய போது வெளியில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. அதில் அவளின் உடல் தூக்கி போட அதே இடத்தில் நின்றாள். அவளின் மனம் ரிஷபை நினைத்து கலங்க பார்வையை மறைக்கும் அளவிற்கு கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் மனதிற்குள் சிறிதளவு நப்பாசை எழத்தான் செய்தது. ஒருவேளை ரிஷப் உயிருடன் இருந்தால் என்ற சிந்தனையும் எழுந்தது. அப்போது கீழே ஏதோ சத்தம் கேட்க ரிஷப் தான் வந்துவிட்டானோ என்ற அவளுடன் கீழே பார்க்க அங்கு முகம் முழுவதும் இரத்த காயங்களுடன் ஏணியின் அடியில் நின்றிருந்தான் ரியான். அவனை அப்படி பார்ப்பதற்கே மிகவும் பயமாக இருந்தது. இதில் அவனின் வில்லன் சிரிப்பும் சேர்ந்துவிட அவள் இதயம் படு வேகமாக துடித்தது. என்கிட்டிருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்செல்லாம் நினைச்சியா நவி என்று வினவியபடி ஏணியில் ஏற ஆரம்பிக்க அடுத்த நொடி அவளும் வேகமாக ஏறினாள். நொடிக்கு நொடி பயமும் பதட்டமும் அதிகரிக்க அவளின் வாழ்நாளில் இந்த நிமிடத்தை போல வேறொரு நிமிடம் இருந்திருக்காது என்னும் அளவிற்கு இருந்தது. ஏற்கனவே கலங்கியிருந்த கண்களின் காரணமாக அவளால் சரியாக பார்க்க கூட முடியவில்லை. அதன் காரணமாகவே 2-3 முறை தவறியும் இருக்கிறாள். எனினும் ஏதோ ஒரு உத்வேகம் அவளை உந்த ஏறுவதை மட்டும் நிறுத்தவில்லை. எவ்வளவு வேகமாக ஏறினாலும் அவன் அவளை நெருங்கிவிட்டான் என்பது அவளுக்கு தெரிந்தே இருந்தது. இதோ அடுத்தடுத்த நொடிகளில் அவனிடம் சிக்கிவிடப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டே மேலே ஏற அவள் எண்ணியதைப் போலவே அவளிற்கு 2 படிகளே பிந்தியிருந்தான் ரியான். தன்னை பிடித்து விடுவான் என்று எண்ண திடீரென்று அவனிற்கும் அவளிற்குமான இடைவெளி அதிகமாக அத்தனை நேரம் கீழே குனிந்து பார்க்காதவள் முதல் முறையாக கீழே பார்த்தாள். அங்கு ரிஷப் உடல் முழுவதும் காயங்களுடன் ரியானை பிடித்து கீழே இழுத்து கொண்டிருந்தான். அவனை உயிருடன் பார்த்ததும் அவள் மனம் சற்று அமைதியடைவதை போல இருந்தது. ஆனால் ரிஷபோ சீக்கிரம் மேலே போனவி, இவனை என்னால் ரொம்ப நேரம் பிடிச்சு வைக்க முடியாது என்று கத்தினான். அவன் கூறியதை கேட்டவள் அப்போ அவன் வரலையா என்று சிந்தித்தது. அவளை யோசிக்க கூட விடாமல் எதையும் யோசிக்காம போனவி என்று மீண்டும் கத்த அவனின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவளின் கால்களை நகர செய்தது. அவ்வப்போது கீழே ரிஷப் படும் பாடுகளை பார்த்து அழுது கொண்டே மேலே ஏறினாள். முன்னிருந்த வேகம் இப்போது பெருமளவு குறைந்திருந்தது. அப்போது திடீரென்று அந்த ஏணி அதிர திடுக்கிட்டு கீழே பார்த்தவளின் கண்களுக்கு தெரிந்தது ரியான் அதை விரைவாக மேலே ஏறும் காட்சிதான். அவன் வந்து கொண்டிருக்கும் வேகம் கண்டிப்பாக நவியை கொன்று விடுவான் போலதான் இருந்தது. அதை கண்டவள் மீண்டும் தன் வேகத்தை அதிகரித்தாள். என்னதான் அதிகரித்தாலும் ராட்சசனை போன்று வந்து கொண்டிருப்பவனின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. முன்னர் போலவே சில படிகள் தான் இருவருக்கும் வித்தியாசம் இருக்கு. இம்முறை கீழே பார்த்தவளின் விழிகள் விரிந்தன. ஏனென்றால் ரியானை விட வேகமாக அவனை நெருங்கி இருந்தான் ரிஷப். அவள் அதை பார்க்கும் போதே இனி உனக்கு இவனோட தொல்லை இருக்காது நவி, சீக்கிரம் இங்கிருந்து வெளியே போ, ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லி லேசாக உதட்டை பிரித்து சிரித்தவன் அவள் என்னவென்று யோசிக்கும் முன்பே ரியானை இழுத்து கொண்டு கீழே விழுந்தான். அவன் ஏனியிலிருந்து கீழே விழும்போதுதான் அவன் செய்ய போகும் காரியம் நவிக்கு புரிய நோ நோ ரிஷப் என்று கத்தும் போதே அவர்கள்
இருவரும் பாதி வழி கீழே சென்றிருந்தனர். தட் என்ற சத்தம் கேட்க இருவரும் கீழே விழுந்து இறந்தது அவளிற்கு புரிந்தது. தன் கண்முன் நிகழ்ந்த இந்நிகழ்வையும் தடுக்க இயலாமல் போன தன் இயலாமையை நினைத்து கண்ணீர் வழிய அந்த ஏணியில் நின்றிருந்தாள் நவி. இப்போது அவளிற்கு அங்கிருந்து தப்பிக்கும் எண்ணம் இல்லாமில்லை. ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை. இத்தனை இறப்புகளை கண்முன்னே பார்த்ததால் உண்டான விரக்தியுடன் அந்தரத்தில் நின்றிருந்தாள் நவி. அவளின் மூளை வேலை செய்யவே விருப்பமில்லாமல் இருக்க திடீரென்று அவள் மனதிற்குள் கேட்டது அந்த குரல். நவி, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் மேலே ஏறு என்று கட்டளையிட்ட ரிஷபின் குரல் அது. மூளைக்கு அது வெறும் மாயை என்று புரிந்தாலும் மனதிற்கு அது புரியவில்லை. சுற்றிலும் தேடி களைத்தவள் இறுதியாக அது மாயை தான் என்று புரிந்து கொண்டாள். இருப்பினும் அந்த குரலை மீறி அவளால் முடியவில்லை. அவளின் கால்கள் தானாக மேலே ஏறின. முடியாதோ என்று நீண்ட அந்த பயணம் ஒரு வழியாக முடிவிற்கு வந்தது. அந்த ஏணியின் கடைசி படியை அடைந்தவள் மேலே மூடியிருந்த கதவை திறந்து வெளியே வர அந்த இடமே வெள்ளையாக ஒன்றுமில்லாமல் இருப்பது போல இருந்தது. அத்தனை நேரம் அவளின் நண்பர்களின் இறப்பிலிருந்து மீள முடியாமல் தவணை முறையில் வேலை செய்து கொண்டிருந்த அவளின் மூளை இப்போது சுயத்திற்கு வர அங்கு என்ன நடக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யோசித்து யோசித்து தலைவலி ஏற்பட ஒரு கட்டத்தில் சோர்வின் காரணமாக மயங்கி விட்டாள். மயக்கம் தெளிந்த பின்னர் அடுத்த அதிர்ச்சியை தாங்கும் அளவிற்கு சக்தி இருக்குமா அவளிடம்?